குணமதி எடுத்துட்டு போங்க குணமதி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் 2019 இந்திய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களுக்கு அந்த இடமும் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சதிகளையும் அன்புடன் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வல்லரசு வழங்குவதற்கு தில்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழிப்பினர் நீங்கவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு ஷாலினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஷாலினி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 26 புலால் மறுத்தல். தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளுமர் பொருளாட்சி போற்றாதற்கு இல்லை அருளாட்சி ஆங்கிலை ஊன் தின்பவர்க்கு படைக்கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காது ஒன்ற நொல்சவ என்றார் மனம். அருளது யாழின் கொல்லாமை கோல் பொருளது அவ்வூநிலை உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனல்ல அண்ணாத்தால் செய்யாது அலறு. நன்றி. நன்றி. அடுத்த குரலும் பொருளும் வல்லரசு வழங்குவதற்கு தில்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். அவையம்மா குரல் சொல்லுங்கம்மா. இகல் அதிகாரத்தின் இறுதி குரல், குரல் எண் 860. இகழான் இல்லாத வெல்லாம் நகலான நன்னயம் எனும் செருக்கு. இகழான் இன்னாத எல்லாம் ஆம் நகலான் நன்னயம் என்னும் செருக்கு ஆம். ஒருவனுக்கு மாறுபாட்டாலேயே எல்லா கேடுகளும் உளவாம். நட்பு ஒன்றினாலேயே நல்ல நீதி என்னும் பெரும் செல்வம் உளதாம். இல்லாதன என்பது பழி, வறுமை போன்றனவற்றை குறிக்கிறது. இகழான் வரும் இன்னாமை அதனை உடையானின் உடைமைகள், நகலான் வரும் நயமோவெனின் அது யாவர்க்குமாம். இகல் ஒன்றினாலேயே எல்லா கேடுகளையும் பெறலாம். நட்பு ஒன்றினாலேயே நீதிசார் செருக்கை பெறலாம். இகழான் இன்னாத எல்லாம் ஆம் நகலான் நன்னயம் எனும் செருக்கு ஆம் என்ற குரலையும் இக்குறளுக்கு புலவர் மா நன்னன் அவர்கள் வழங்கிய சொற்பொருள் விளக்கம் கருத்து ஆகியனவற்றையும் உங்களோடு பெருமகிழ்வோடு பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சியம்மா. இனி வரலாற்றில் இன்று சூன் மாதம் 24ஆம் நாள். இதே நாளில் கிமு 217ஆம் ஆண்டு திராஸ்மின் ஏரி பேரில் கன்னிபால் கையசு பிலாமின்சு தலைமையிலான உரோமை படைக்காலை தோற்கடித்தார். 474ஆம் ஆண்டு யூலிஸ் நெப்போசு தன்னை மேற்கு உரோம பேரரசராக அறிவித்தார். 1374ஆம் ஆண்டு ஜெர்மனியின் ஆப்கன் நகரில் புனித ஜானின் நடனம் அந்நகர மக்களுக்கு மாய தோற்றங்களை கொடுத்து மக்களை பித்து பிடித்தவர்கள் போல நடமாட வைத்தது. மக்கள் மயங்கும் வரை நடனமாடினார். இப்பித்து பின்னர் ஐரோப்பாவெங்கும் பரவியது. 1622ஆம் ஆண்டு மக்காவோ நாட்டை கைப்பற்றும் முயற்சியில் டச்சு நாட்டவர் தோல்வி கண்டனர். 1856ஆம் ஆண்டு இலங்கையில் புகைப்படக்கலை பார்ட்டிங் என்பவரால் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1932ஆம் ஆண்டு சியாமில் சுடையமற்ற ரத்தம் சிந்தா இராணுவ புரட்சியை அடுத்து மன்னரின் அதிகாரங்கள் வெகுவாக குறைந்தன. 1963ஆம் ஆண்டு ஐக்கிய ராஜ்யம் சான்சிபாருக்கு உள்ளக சுயாட்சியை வழங்கியது. 1981ஆம் ஆண்டு தியனன் மென் சதுக்கம் எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து யான் சமீன் சீன பொது உடைமை கட்சியினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2002ஆம் ஆண்டு தான்சானியாவில் இடம்பெற்ற பெரும் தொடர்ந்து விபத்தில் 281 பேர் உயிரிழந்தனர். 2004ஆம் ஆண்டு நியூயார்க்கில் மரண தண்டனை சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு கராச்சியில் இடம்பெற்ற மழை மற்றும் சூறாவளியில் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இதே ஆண்டில் 1907ஆம் ஆண்டு தமிழறிஞர் கா அப்பாத்துரை பிறந்தார். இதே நாளில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இதே நாளில் 1927ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் ஆண்டு சிறுகுடற்பட்டியில் பிறந்தார். எண்ணற்ற கவிதைகளையும் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களையும் எழுதிய கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்த நாள் என்று. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழிப்பினர் நீங்கவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாவலரேறு அவர்களுடைய பாடல் இது. தப்பித்தவறியே மாதனாய் பிறந்தவன் ஒப்புக்கு வாழ்கிறான் உலகில்.
கொஞ்சம் உப்புக்கும் விடிவில்லை வாழ்வில், அவன் வாழ்வில் வெறும் மெப்புக்கு பேசிய மேலுக்கு பூசிய தப்புக்கு பூட்டிடுவீர்கள், சரிதான் என நாட்டிடுவீர்கள், சரிதான் என நாட்டிடுவீர்கள். காலுக்கு செருப்பின்றி கையில் ஓர் காசின்றி மேலுக்கு துணியின்றி வாழ்வான், உடல் தோலுக்கு காப்பின்றி நோவான் நொந்து சாவான். ஆவின் பாலுக்கு தேன் விட்டு பருப்புக்கு நெய் விட்டு காலுக்கு மெத்தை கேட்பீர்கள், அவன் கதையினை சொத்தை என்பீர்கள், அவன் கதையினை சொத்தை என்பீர்கள். படுக்கைக்கு பாயின்றி பதுங்கவும் குடிலின்றி கடுக்கின்ற வயிற்றுக்கு கஞ்சி, கொஞ்சம் கொடுக்கவே புகழ்தூமை கெஞ்சி மிக அஞ்சி குளிர் நடுக்கிடும் கைபோர்த்து முடக்கிடுமே சோர்த்து ஒடுங்கியவாறு உயிர் தீப்பான், தெரு ஓரங்களில் உயிர் சாய்ப்பான், தெரு ஓரங்களில் உயிர் சாய்ப்பான். தப்பித்தவரியோ மாதனாய் பிறந்தவன் ஒப்புக்கு வாழ்கிறான் உலகில், வினை விதைத்தான் என்றும் விளைவிதுதான் என்றும் புனைகதை பற்பல சொல்வீர், வினை விதைத்தான் என்றும் விளைவிதுதான் என்றும் புனைகதை பற்பல சொல்வீர். உயிர் போனாலும் போகட்டும் என்பீர், தெற்றி தின்பீர். மனைமாடு வெறிதென்று மக்களே வெறிதென்று மனைவிக்கு பட்டெடுப்பீர்கள், அவன் மண்டைகள் விட்டு உடைப்பீர்கள், அவன் மண்டைகள் விட்டு உடைப்பீர்கள். வாட்டம் முற்றிருப்பவர் வாழ்க்கையில் நொந்தவர் கூட்டம் எல்லாம் ஒன்று சேரும், இந்த ஈட்டம் எல்லாம் என்ன நேரும். இந்த பாரும் அதன் ஊட்டமும் பொதுவாக்கி உழைப்பையும் பொதுவாக்கி கெட்டமெல்லாம் வகுத்தியோ, அந்த தீமைகளும் அடிசாயும், அந்த தீமைகளும் அடிசாயும். தப்பித்தவாரியே மாந்தனாய் பிறந்தவன் ஒப்புக்கு வாழ்கிறான் உலகில், கொஞ்சம் உப்புக்கும் விடிவில்லை வாழ்வில், அவன் வாழ்வில் வெறும் மெப்புக்கு பேசிய மேலுக்கு பூசிய தப்புக்கு பூட்டிடுவீர்கள், சரிதான் என நாட்டிடுவீர்கள், சரிதான் என நாட்டிடுவீர்கள். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதி நிகழ்வை ஷாலினி அவர்கள் படிக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் வரலாறு களம். நிகழ்வு எண் 2190, 24/6/2026, மாலை 5 மணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057, இடபம் 26. இன்று சிறப்பழைப்பாளர் தி. சோ. வினை தீர்த்தன் ஐயா, வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் ஐயா அவர்கள். LIC ஆப் இந்தியாவில் 40 ஆண்டுகள் பணி. டிவிஷனல் மேனேஜர், பதிவியல் பணி நிறைவு. பணி நிறைவுக்கு பிறகு கல்லூரி பள்ளி மாணவருக்கு தன்னாவ பணியாக தன் முன்னேற்றம் வாழ்வியல் திறன் பயிற்சிகள் அளித்து வருகிறார். இதுவரை 40,000 பிள்ளைகளுக்கு அளித்துள்ள நிறுவனங்களில் விற்பனையாளருக்கு விற்பனை துறை பயிற்சி, ஆளுமை திறன் பயிற்சி, இன்சூரன்ஸ் முகவர்களுக்கு பயிற்சி தந்து வருகிறார். யூடியூபில் இலக்கியம், பயிற்சி உரைகள், நூலுரைகள் 400க்கு மேல் நல்கியுள்ளார். வினைத்தீர்த்தான் வினோ என்ற பக்கத்தில் முகநூல் பதிவுகள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எழுதி வருகிறார். ஐயா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு கூறாமை. 3C. தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தகவல் ஐயா. சிறப்பு. எங்கை வாழ்வும் எங்கை வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே விளக்க.
அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பெறாவர். நமது கலந்துரையாடல் தடத்தை மிகச் சிறப்பாக கொண்டு நிறுவியுள்ள தமிழியலன் கண்ணம்மா அவர்களை இதை மிகச் சிறப்பாக கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர், திருக்குறள் பரப்புதலை தன் மூச்சாக கொண்ட திருக்குறள் காமராஜையா அவர்களுக்கும் அவரோடு துணை நின்று மிகச் சிறப்பாக ஒருங்கிணைக்கிற நமது பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு அந்த பாடல் உருக்குகிற பாடல் நிகழ்த்துகிற பாடலை நல்கியுள்ள திருமிகு ஈகவரசர் ஐயா அவர்களுக்கும் தென்மொழி ஈகவரசர் ஐயா அவர்களுக்கும் மிக தெளிவாக குரலை எடுத்து சொன்ன நமது அவ்வை அம்மையார் அவர்களுக்கும் இங்கே பெரியவர் ராமமூர்த்தி எழுந்திருக்கிறாரு. நமது எல்லாருடைய போற்றுதலுக்கும் உரிய நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேலும் திருமிகு ஜானகி, திருமிகு நிறைய பேர் இணைந்துள்ளீர்கள். ஒவ்வொரு சான்றோரையும் வணங்கி வாழ்த்தி பிள்ளைகளை எல்லாம் குணமதி நமது இப்ப பேசுற நம்ம பிள்ளை அந்த மழலையில் எல்லாவற்றையும் வாசிக்க முயன்ற சிறு பிள்ளை ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரைய தொடங்குற அன்னபூரணி அம்மாள் இணைந்திருக்கிறார்கள். உரைய அவ்வளவு வாங்கி திரும்பவும் நமக்கு தருகிற சிறப்பு மிக்கவர். இந்த சிறப்பு மிக்க அவையில கூறாமை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த கூறாமை யாருடைய தலைப்பு? இந்த கூறாமை வணக்க செல்வராஜையா செல்வராஜ். இந்த கூறாமை யாருடைய வார்த்தை? அது வள்ளுவனுடைய வார்த்தை. கூறாமை. எதை கூறாதிருத்தல் முக்கியம்? கூறுதல், கூறாமை ரெண்டு. இதுல நான் 3C அப்படின்னு நினைத்திருக்கிறேன். 3Cங்கிறது 3 ஆங்கில சொற்கள். அதற்காக 3 புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்களை உங்களுக்கு இதனோடு சேர்த்து அதன் கருத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அடிப்படை வள்ளுவமே. அவரு புறம் கூறாமை சொல்லுகிறார், பொய் கூறாமை சொல்லுகிறார், அறம் தொடு நிற்றல் சொல்லுகிறாரு, கடுஞ்சொல் கூறாமை சொல்லுகிறார். அந்த ஒவ்வொன்றும் வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியை வைத்து இன்றைக்கு இந்த தன் முன்னேற்ற பேச்சாளர்கள், வழிகாட்டிகள் உலகமெங்கிலும் கூறிய மிகச்சிறந்த புத்தகங்களிலே 3 புத்தகங்களை நான் எடுத்திருக்கேன். இந்த திருக்குறள் பாக்களில் இது என்னுடைய இப்ப நான் அமைத்துக் கொண்ட முறையாக இருக்கிறேன். நிறைய ஆங்கில நூல்களை என்னால படிக்க முடியல. இருந்தாலும் கற்றனாயினும் கேட்கன்னு வள்ளுவர் சொல்றார். எபிக் லைஃப் அப்படின்னு ஒரு தளம் இருக்கு, பல தளம் இருக்கு. ஆர்ஜி ஆனந்தி பிக் பாஸ்ல கூட வந்தவங்க, அவங்களுடைய தளம் இருக்கு. பலரும் ஆங்கில நூல்களை படித்து சொல்லுகிறார்கள். டெட் டாக் அப்படின்னு ஒரு தளம் இருக்கு. இது சும்மா ஒரு அறிமுகத்துக்காக சொல்லி வைக்கிறேன். இதுல எல்லாம் பல ஆங்கில நூல்களை சொல்றாங்க. நமக்கு இன்றைக்கு நாம் பேறு பெற்றவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா இன்று தேடுதல் எளிதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் தேடுவதற்கு நாம் மிக சிரமப்பட்டோம். இன்னைக்கு இணையத்திலே கொட்டி கிடக்குது. அப்ப எந்த நூலையும் நாம் ஒரு உள்வாங்கி அதனுடைய கருத்துக்களை நம்மளாலே இன்று 400-500 பக்கம் படிக்க முடியல. ஒவ்வொன்றும் மிக அதிகமான விலை. ஆனாலும் நம்ம தேடினால் தேடாததும் கிடைக்கும். என்ன சொல்ற? தேடினால் தேடாததும் கிடைக்கும். நான் ஒரு நூலை தேடி போகிறேன், எனக்கு 3 நூல்கள் கிடைக்கின்றன. அப்ப இந்த கூறாமை என்ன? கூறாமை நான் சொன்னேன். அவர் புறம் கூறுதலை சொல்றாரு. நம்ம வாழ்க்கை சிறக்கணும்னா என்ன சொல்லணும்?
எனக்கு நீதிநெறி விளக்க பாடல் ஒன்று, வாழ்வியல் பாடல் எனக்கு எப்பொழுது மிக பிடித்தமான பாடல். அது சொல்லுகிறது, உன்னை உலகம் புகழ வேண்டுமா? எச்சம் என்ன? புகழ்ச்சிதான் எச்சம். ஈதல் இசைப்பட வாழ்தல் தான், இசைப்பட வாழ்தல் தான். அப்ப உலகம் உன்னை போற்ற வேண்டுமா? நீ என்ன சொல்லு? மறவாதே ஒன்றை செய் அப்படின்னு சொல்லு. எப்படி செய்யணுமா? நோற்றல் மாதிரி. அது என்ன சொல்லுது? அந்த புறங்குறாமையத்தான் சொல்லுது. பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான், பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான். இவர் பெருமை படைத்தவர். திரைவேலி ஞானசேகரன் ஐயா வந்திருக்கிறார். இவர் பெருமை படைத்தவர்கள். இந்த நமது காமராஜ் ஐயாவும் மற்றவர்களும் பெருமையுடையவர்கள் என்று இந்த உலகம் சொல்லணும். பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான், மறவாதே நோற்பது ஒன்று உண்டு. மறவாதே நோற்பது ஒன்று உண்டு. நோற்பதுன்னா விடாம சொல்லணும், விரதம் மாதிரி சொல்லணும். என்னது? பிறர் சீரெல்லாம் துப்பி என்ன பண்ணணுமா? பிறருடைய பெருமைகளை எல்லாம் பாராட்டி சொல்லி. நம்ம காமராஜ் ஐயா பாராட்டுற போது அவ்வளவு இனிமையா இருக்கு. பிறருடைய பெருமைகள் எல்லாம் பாராட்டி, பிறர் சீரெல்லாம் தூத்திங்கிற வார்த்தை நமக்கு நம்ம இப்ப என்னத்தோட சேர்ந்துருச்சுன்னா, ஒருத்தர தூற்றுதல்னு வந்துருச்சு. கூறாமையில வரப்போத ஒரு தூற்றுதல் அது. ஆனால் இங்கே சீரை பரப்ப சொல்லுகிறார். சீரெல்லாம் தூத்தி நம்மளால அதெல்லாம் முடியல. அதத்தான் முதல்ல சொல்றோம். இன்றைக்கு இந்த கூறாமை நான் சொல்ல போறது, never கண்டம் ஆர் கம்ப்ளைண்ட். ஒரு சி சொல்லலாம். கண்டம் பண்ணாத, இழிவுபடுத்தாத. ஒண்ணு என்ன? கண்டம் ஆர் கம்ப்ளைண்ட். ரெண்டாவது என்ன? never criticize. கிரிட்டிசிசம் தேவைதான், நிறைய இப்ப பேச போறோம். மூன்றாவது never compare. ஒப்பிடாதே. உன் பிள்ளைய அடுத்த பிள்ளையும் ஒப்பிடாதே, உன்னையும் அடுத்தவனையும் ஒப்பிடாதே. நீ இருக்கிறது ஒரு லைஃப் ஸ்டேஜ், அடுத்தவன் இருக்கிறது ஒரு லைஃப் ஸ்டேஜ். ஒப்பிட்டு என்ன பண்றது? ஃபைனைட் கேம்ஸ் அண்ட் இன்ஃபைனைட் கேம்ஸ் ஒரு புத்தகம் நான் சொல்ல போறேன். முடிவுள்ள ஆட்டங்கள், முடிவில்லாத விளையாட்டு. வாழ்க்கை முடிவில்லாத விளையாட்டு. தொழில் முடிவில்லாதது. ஆரோக்கியம் இருக்க வரைக்கும் வேணும். முடிவு இருக்கா? அந்த புத்தகம் அதை பேசுகிறது. ஒரு கால்பந்து விளையாட்டுனா முடிஞ்சிடும், ஐபிஎல்னா அது முடிஞ்சிடும். ஆனால் முடிவில்லாத விளையாட்டு ஃபைனைட் கேம், இன்ஃபைனைட் கேம்னு சொல்லுது. இன்ஃபைன் அது ஓடிக்கிட்டே இருக்கு. இன்ஃபினிட்டி முடிவில்லாதது, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இன்றைக்கு ஜெயிச்சா இன்றைக்கு வென்றுதல், என்றைக்கு வென்றவன. நான் இன்றைக்கு நல்ல ஆரோக்கியத்துல இருக்கேன், நாளைக்கு அத தொடர் விளையாட்டு. அதுதான் அந்த புத்தகம் சொல்ல போறோம். சைமன் சைனிக் ஒருத்தர் எழுதுறதான். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த கூறுதல். அந்த பாட்டு என்ன சொன்னிச்சு? பிறர் சீரெல்லாம் தூத்தி சிறுமை புறம் காத்து. சிறுமை புறம் காக்க நம்மளால முடியல. அத எப்படி சொல்லணும்னு தெரியல. எதை, எங்கு, எப்படி, எவ்வாறு. 4 பேர் இருக்கிறத சொல்றதா, தனிமையில் சொல்வதா, நலம் புனைந்து உரைப்பதா? மனைவியை நலம் புனைந்து உரைத்தல் 4 பேருக்கு இடையில உரைக்க முடியும். ஏதை, எங்கு, வென், எப்பொழுது. ஒரே சொல், ஒருக்கா அந்த சொல் வேண்டியது இருக்கு, இடித்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. தனிமையில் இடிக்கணும். 4 பேருக்கு முன்னாடி முதுகுல இடிச்சா அது அவங்க முகத்தில் இடிச்சா நம்ம முதுகுல இடி வாங்கணும். அப்ப யாருக்கும் தாழ்ச்சி சொல்லணும். சரி, என்ன சொல்லணுமா? எது கூறாமையும் சொல்கிற போது எது கூறணும்னு சொல்லலாம் வேண்டியது இருக்கிறது. நீ பொய் கூறாதே அப்படின்னா உண்மையை கூறுன்னு இருக்கு. ஒருவனை இழிவுபடுத்தி கூறாதே அப்படின்னு சொன்னா, ஒருத்தனை கண்டம் பண்ணாதே, கம்ப்ளைண்ட் பண்ணாதேன்னு சொன்னா, அப்ப நல்லது இருந்தா பாராட்டி சொல்லுன்னு இருக்கு. இனியவை கூறல் அதிகாரமே எழுதுறாரு நம்ம வள்ளுவர். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பார் எவன்களோ
வன்சொல் விளங்குவதுன்னு கேட்டாரு. ஒரு இனிமையான சொல்ல சொல்லு, அது உனக்கு எவ்வளவு இன்பம் தந்துச்சு. அடுத்தவனுக்கு இதான் ஸ்டீஃபன் கோவின்னு ஒருத்தர் எழுதுறாரு. ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் எழுதுறாங்க. அவர் என்ன சொல்றாரு? எண்ட் இன் மைண்ட் சொல்றாரு. நமக்கு என்ன பண்ணணும்? எண்ட் இன் மைண்ட் சொல்றாரு. இந்த திருக்குறள் என்ன சொல்லுது? எதை சொல்லுகிறது என்றால், உனக்கு என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் போலும் வன்சொல் வழங்குவதுன்னு கேட்டுச்சு. சொல்லுவியா இன்னொரு சொல்ல? ஒரு நல்ல சொல்ல சொல்லி நன்மை அடைந்தவன். நிறைய சொல்லிட்டு போறேன். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் இந்த உலகம். எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறாங்க? நான் சொல்றதை கேட்கணும், அதுவும் இப்பவே கேட்கணும். தண்ணி கொண்டு வானா உடனே தண்ணி விளையாட்டி கோவம் வருது, உடனே கிடைக்காட்டி கோபம் வருது. அவர் என்ன சொல்றாரு? விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் இந்த உலகம் நீ சொல்வதை உடனடியாக கேட்கும். எப்ப சொன்னா? நிறந்து இனிய சொல்லலார் பேரின். நிறந்து ஒவ்வொரு சொல்லு இதுல சாதாரண சொல் இல்லை, சீக்வன்ஸ் அண்ட் லாஜிக்ங்கிறான் நிறந்துங்கிறதுக்கு ஆங்கிலத்துல. எதுக்கு அப்புறம் எது, எதற்கு அப்புறம் ஏது. ஒரு வேடிக்கை கதை சொல்லுவார்கள். ஒருத்தர் ஒரு ஒரு மகளிர் கூடியிருக்கிற லேடிஸ் கிளப்னு வச்சிருங்களேன், அதுல சொல்ல போறாரு, பேச போறாரு. நான் இந்த பெண்கள் எல்லாம் பேசுறது இல்லை, என்ன பேசணும் ஐயான்னு நமது பெருமைக்குரிய நண்பர்கள் மாதிரி இருக்குகிட்ட போய் கேட்டாரு. அவர் சொன்னாரு, 3 கேள்விகள் வச்சுக்கப்பா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பிள்ளைங்க? என்ன படிக்கிறாங்க? சீக்வன்ஸ் என்ன? கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பிள்ளைங்க? என்ன படிக்கிறாங்க? இவரு போயிட்டாரு. முதல் பொண்ணை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு 2வது கேள்வி, எத்தனை குழந்தைகளம்மான்னு கேட்டார். என்ன ஆக? அது வேகமா கோவமா போயிட்டாங்க அவங்க. இவர் யோசிச்சாரு, ஏதோ தப்பு பண்ணிட்டோம். 2வது பொண்ணுகிட்ட கேட்டாரு, உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சான்னு கேட்டாரு. ஆமாண்ணா. எத்தனை குழந்தைங்க? இல்ல உங்களுக்கு அதாவது திருமணம் ஆயிருச்சு, நாங்க ஆகலைங்கிற போது அவர் 2வது கேள்வி எத்தனை குழந்தைகள்னு கேட்டாரு. அவங்க புறத்துக்கு போயிட்டாங்க. இப்ப எத்தனை குழந்தைகள்னு, அப்ப முதல் கேள்வி தவறா போச்சேன்னு எத்தனை குழந்தைகள்னு கேட்டாரு. 2 பேரும் நாங்க என்ன படிக்கிறாங்க? 5வது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. இவர்கிட்ட ஒரு கேள்வி மிச்சம் இருக்கு. உங்களுக்கு திரும்ப கேள்விகள், எந்த கேள்வியை எப்ப கேட்கணும்? முறை சொல்றாரு, நிறந்து சொல்றாரு. கேட்கும் ஞானம் நிறந்து இனிய சொல்லலார் பேரின். எதை சொல்லோரு? கடுஞ்சொல்ல நல்லனேல் கட்சி கேள்வி என் கடுஞ்சொல்லன் அல்லனேன். அப்ப எதை கூறக்கூடாது? இந்த கடுஞ்சொல்லை சொன்னால் நமது விஷயம் நடக்காது, வாழ்க்கையில இடிக்கும். அப்ப கூறாமை, புறங்கூறாமை நமது வள்ளுவம் முதல் செய்தியாக முக்கியமாக சொல்லுகிறது. இந்த கூறாமைதான், புறங்கூறாமைதான். என்ன சொல்றாரு? அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறாமை என்றல் இனிதுன. அறங்களோட செய்ய வேண்டாப்பா. அறங்கூறா அல்ல செய்யினும், அறங்கில்லாத கூட செய்யலாமா? ஒருவன் புறங்கூறாமை என்றல் இனிதுன. இனிது புறங்கூறுதல். புறங்கூறி பொய் சாகலாம்ங்கிறாரு. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின், புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தருமார். எங்கேயாவது சாதல் ஆக்கம் தருமா? இவன் எப்ப பார்த்தாலும் இந்த குறை சொல்லி அடுத்தவங்களை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்து இவனுக்கு இன்பம் என்ன? புறங்கூறுதல் இன்பம். அவன் நீ பொய்த்து இருந்த இந்த நிலம் உன்னை சுமப்பது வம்புன்னு சொல்லு. நிலமும் உன்னை பொறை, அது நிலத்துக்கு பொறுமை இருப்பதாலே உன்னை சுமக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த புறம் கூறி விலகு நீதியில சொல்றாங்க, போக விட்டு புறம் சொல்லி தெரிய வேண்டாம். 5 பேர் உட்கார்ந்து பேசினான்.
யாரை பத்தி பேசியிருப்பான்? 6வது ஒருத்தரை பத்தி பேசியிருப்பான். ஒருத்தர் எந்திரிச்சு போனானா மிச்ச 4 பேரும் சேர்ந்து யாரை பத்தி பேசியிருப்பான்? இந்த எந்திரிச்சு போனானே அவனை பத்தி பேசணும். அடுத்தவன் ஒருத்தன் எந்திரிச்சு போனானா இந்த 3 பேரும் சேர்ந்து அவனை பத்தி பேசினான். இந்த 3 பேரும் எந்திரிச்சே போகலையா. ஏன்னா நம்மளை பத்தி பேசிடுவாரேன்னு. அதான் வள்ளுவம் சொன்னிச்சு. அது ரொம்ப அழகா நமக்கு வள்ளுவம் சொல்லுகிறது. பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! அதாவது அறிவுக்கு விளக்கம் சொல்ல. பிரிதின் நோய் தன்னோய் போல போற்றா கடை. ஒன்னப்புறம் சொல்லுவானேன்னு நீ நீங்காம இருக்கியே, அடுத்தவனப்புறம் சொல்லலாமா? இந்த புறம் கூறா. அப்ப நான் ஒன்றொன்றாக 3 ஆங்கில புத்தகங்களை சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய திருக்குறளை வரிசையா சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த புறங்கூறாமையில முக்கியமாக இந்த நீரிநீதி விளக்க பாடணும்னு சொன்னேன். உன்னை இந்த உலகம் பாராட்ட வேண்டும் என்றால் பிறருடைய எல்லாவற்றையும் பாராட்டு, பிறர் சீரெல்லாம் சொல்லு. ஆனால் சிறுமையை புறம் சொல்லாதே. சிறுமையை காத்து யார் யார் தாழ்ச்சி சொல்லல். அந்த தாழ்ச்சி சொல்லல்ல தான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். பாலொடு தேங்கலந்தே பனி மொழி வால் எயிர் ஊறிய நீர் நிச்சயத்து. எப்பவா அது அருமை. வெண்மையான ஈறுகளிடையே பற்களிடையே ஊறி வருகிற நீர் பாலொடு தேனாக எப்பொழுது இருக்கும்? அது பனிமொழியாக இருந்தா, அது கொடுமொழியாக இருந்தா அது எச்சிதான். அப்ப அந்த பனிமொழி அதான் சொல்றாரு. யார் யாருக்கும் தாழ்ச்சி சொல்லல்னாரு. தாழ்ச்சி சொல்லல்னா விழுந்து இந்த டயரை எல்லாம் கும்பிடுற விஷயம் இல்லை. பணிவுடையது, பணிவுடையது. இன்சொலன்னாதல் தான் நமக்கு வள்ளுவம் சொல்லித் தருது. நம்மளை கூறுங்கள்னு சொல்றது பணிவுடைமையும் என்ன இன்சொலும். கூறாமைன்னு சொல்றது புறங்கூறாமை, பொய் கூறாமை. சாக்ரட்டிஸ்ட நான் அடுத்தது சொல்ல போறேன். முதல் நூலாக நான் எடுத்துக்கொண்ட ஆங்கில நூலே டேல் கார்னிகி. டேல் கார்னிகி எல்லாருக்கும் தெரிந்த பெயரு. அவர் எழுதி தெரிந்த நூலை முதல்ல சொல்லிட்டு தெரியாத நூல் 2 நூலை பின்னாடி சொல்லலாம். அவருடைய நூலே முக்கியமான நூலே ஹவு டு வின் பீப்புள் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு வின் பீப்புள், இந்த மக்களை எல்லாம் வென்று தன் பக்கம் கொண்டு வருவது எப்படி? How to win people and friends. Influence friends. நமது நண்பர்களிடையே உறவுகளிடையே நம்மை போற்ற வைக்கிறது சுற்றம் தழால் தமிழ். அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படுபவன் யாராக இருக்க முடியும்? அவர் சொல்லுவது முதலிது மனிதர்கள் பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏங்குகிறார்கள். டல்கார்னியுடைய வார்த்தை மனிதர்கள் பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏங்குகிறார்கள், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். புறம் கூறுதல் புறக்கணிப்பு, இழிவுபடுத்தல், கண்டம் பண்றது. நாம் சொல்லுகிற 3 சீல. 1 கண்டம், இழிவு கூறல், தாழ்வு கூறல். அதெல்லாம் இழிவு. அவனை இடித்து சொல்லு. அது அந்த கண்டம் பண்றது, கிரிட்டிசைஸ் பண்றது. ஆனால் இந்த கிரிட்டிசைஸ்ங்கிற வார்த்தையை சொல்லி விமர்சனம் தேவைதான். நகுதல் பொருட்டென்று நட்பு. ஏனென்றால் இதற்கு எதிரிடையும் நம்ம முற்று பார்க்கணும். 2 சொல்றாரு வள்ளுவர். நகுதல் பொருட்டென்று நட்பு. மிகுதிக்கண் அவன் அத இது பண்ணிட்டான்னா, ஏதாவது தவறு என்று சொன்னா இடித்தல் பொருட்டுனாரு. 2 கூடி பேசுறது இல்ல. அவன் மிகுதிக்கண் சென்ற விடத்து இடுத்தல் பொருட்டுனார். இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன் காவல் இல்லாத மன்னனாவா. ஏமரா மன்னன் எடுப்பாரிலானும் கெடும். இது 2 விமர்சனம் தான்.
ஆனால் இது ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அந்த விமர்சனம் நான் சொல்லுகிற அந்த எவருக்கு, எங்கு, எதை, எவ்வாறு 5 W and 1 Hன்னு சொல்லுவாங்க. அப்ப நண்பர்கிட்ட போய் அது நகுதர் பொருட்டென்று எல்லாருக்கும் இல்ல, அவர்களுக்கு அந்த சிறுமையை புறங்காத்து தான் நம்ம சொல்லணும். அப்ப யாருக்கு இந்த இடித்தல் பொருட்டு? நாம் ஒரு அமைச்சு நிலையில், வழிகாட்டு நிலையில் இருக்கிறோம். நமக்கு மேலே ஒரு நிர்வாகியாக இருக்கிறான். அப்ப அவனுக்கு அதை இடித்தல் சொல்றது. அப்ப இந்த கூறுதல் கூறாமையில எப்ப கூறணும், எதை கூறணும், எவரிடம் கூறணுங்கிறது முக்கியமான விஷயம். இப்ப இதையெல்லாம் செய்யத்தான் வேணும். விமர்சனம்ங்கிற போது அது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருக்க. 2 சொல்லுவார்கள், உன்னை ஒருவன் விமர்சிக்கிறான் என்றால் நீ அவனை விட சிறந்த, அதாவது விமர்சனம் இருக்கு, ஒன்று ஒரு பொறாமை விமர்சனம், ஒன்று ஆக்கப்பூர்வமான விமர்சனம். ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்றால் என்ன சொல்றாங்க, அவனை விட சிறந்தது அவனுக்கிடம் இல்லாதது நம்மிடம் இருக்கிறது, அதனால் பொறாமை கொண்டு நம்மளை விமர்சிக்கிறான். சரி, சரியான விமர்சனமாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்வது, மேம்படுவதுதான் வாழ்க்கை அப்படின்னு விமர்சனங்கள் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 2 பகுதியும் பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக அதை சொன்னேன். இப்ப நான் 3 நூல்களை வைத்து என்னென்னலாம் சொல்லக்கூடாது, எதையெல்லாம் சொல்லணும், அவரு இந்த நூல்ல சொல்றாரு, சாக்ரட்டிஸ் உதாரணம் காட்டி டேல் கார்னி யாரு நம்மகிட்ட வந்து சொன்னாலும் 3 வடிகட்டி, ஒருத்த சாக்ரட்டிஸ் அது எல்லாருக்கும் சொல்றாங்க அதை, ஆனா அந்த நூல்லையே அதை காமிக்கிறார். எந்த நூலு? டேல் கார்னி எழுதின நூல். அது என்ன நூலு? How to win friends and influence people. அதுல சாக்ரட்டிஸ் சொன்னானா, நண்பன், ஒரு நண்பனை பற்றி சொல்ல போறேன்னு சொன்னார். இவர் கேட்டாரா, அது உண்மையான்னு கேட்டாரா? நீங்க சொல்லுவது 3 வடிகட்டிகள், நாம் ஒவ்வொருவரும் ஒன்று கூறுவதற்கு முன்னாடி அது உண்மையான்னு சொன்னார். கேட்டாரா, உனக்கு நீ அறிந்த உண்மையா? இல்லை, யாரும் சொன்னதுனால. அப்ப எங்கிட்ட சொல்லாதேனாரா. 2, இது எனக்கோ அல்லது பிறருக்கோ நன்மை பயக்குமான்னு கேட்டாரா? அவரு அது ஒண்ணு தெரியல, அது நன்மைதான் பயக்காதனாரா. இத சொல்லணும். 3வது தேவையான்னு கேட்டாராம். இதை நான் கேட்க வேண்டும் என்கிற தேவை உண்டா? அது நன்மைனா கேட்கலாம், அல்லது ஊருக்கு நன்மைனா கேட்கலாம். அது ஒரு தேவையான்னு கேட்டார். அதுவும் தெரியல. அப்ப உண்மை இல்லாததை, நன்மை பயக்காததை, தேவையில்லாததை கேட்காதே, சொல்லாதே அப்படிங்கிறதான் இந்த கூறாமை. அப்ப இந்த இதுல முக்கியமானது என்ன சொன்னேன், அந்த டேல் கார்னி சொல்றாரு, ஒவ்வொருவரும் பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏங்குகிறோம், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறோம். இந்த அங்கீகாரத்தை கொடுங்கிறாங்க. ஐயா வணக்கம்னு சொன்னா என்ன? நீதியரசர் ஐயா வணக்கம் அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை மதிக்கிறேன், உங்களை வரவேற்கிறேன், உங்களுடைய உறவு எனக்கு இனியது, உங்கள் சொற்கள் எனக்கு இனியவை, இவ்வளவையே வணக்கமையா நலமாயிருக்கிறார்களா என்று கேட்கிற போது அது ஒரு மதிப்பை கொடுக்கிறோம். பரஸ்பர மரியாதையின் வடமொழி சொல்லுது. அந்த ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும் அந்த வணக்கத்திலே இருக்கிறது, அந்த வாழ்த்திலே இருக்கிறது, அந்த பாராட்டுல இருக்கு, அந்த நன்றி கூறல்ல இருக்கு. இதெல்லாம் கூறுதல், நன்றி கூறுதல், அங்கீகாரம். இது பூரா என்ன ஒரே வார்த்தைன்னு சொன்னா ரெகக்னைஸ், மதிப்பு கொடுத்தல். இது எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பறை கூறாதே கூறாதே கூறாதே. அப்ப இது டேல் கார்னி சொல்ற முதல் விஷயம். அவரு அதாவது இது அவருடைய அங்கீகாரம், மதிப்புங்கிறத அங்க வச்சு பாராட்டு, நன்றி கூறுதல், இது எல்லாவற்றிலும் ஒருவரை கவர வேண்டியும் அவரை புறம் கூறுனா முதல்ல யார்கிட்ட சேரணும்? அந்த சொன்னவே இவன் சொல்லிடுவான், அந்த ஆளு உன்னை பத்தி இப்படி சொன்னாப்பா, முதல் காரியமா இதை சொல்லுவான்.
உறவுகள் விடையிறதுக்கு காரணம் இந்த பொய் கூறுதலும் புறம் கூறுதலும் தான். அப்ப இரண்டாவதாக நான் சொல்ல விரும்பிய நூலே ஃபைனைட் கேம் இன் இன்ஃபைனைட் கேம். இந்த நூலை எழுதினவரே சைமன் த இன்ஃபைனைட் கேம்ங்கிறது அதுக்கு பேர். இன்ஃபைனைட் கேம் அப்படிங்கிறது புத்தகம் தேடிப்பாங்க, ஆங்கில ஸ்பெல்லிங் அதை போட்டு பாருங்க. சைமன் சினக் இது வருது. முடிவில்லா விளையாட்டு. அவர் சொல்றாரு விளையாட்டுகளை இரண்டாக பிரிக்கிறார். ஒன்று ஃபைனைட் கேம், நான் சொன்னது மாதிரி கால்பந்து குறிப்பிட்ட நேரம் விளையாடுறது, ஒருவர் வின் பண்றாரு, இந்த இத்தனை கோல் விழுந்துச்சு, வின் பண்றாரு, அதோட அந்த கேம் முடிஞ்சிருச்சு. ஒரு செஸ் விளையாட்டு, இவர் விளையாடுறாரு, குறிப்பிட்ட நேரத்தில் இத்தனை பாயிண்ட் ஜெயிச்சாச்சு. ஆனால் முடிவில்லாத விளையாட்டு அது என்ன விளையாட்டு? அதான் சொல்றாரு வாழ்க்கை. அதான் சொல்றாரு என்ன வாழ்க்கை. அதுல முடிவு இல்லை. வெற்றி அடைஞ்சிட்டேன், இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிட்டேன்னு இல்லை. தொழில் நடத்துறீங்க, அந்த தொழில் விருத்தி ஆகிக்கிட்டே போகணும், அதுக்கு முடிவு இல்லை. ஆரோக்கியம், நாம் வாழ்வது வரைக்கும் அந்த ஆரோக்கியம் இருக்கணும், இதற்கு முடிவில்லை. அப்ப இந்த முடிவில்லா விளையாட்டுல ஒன்று சொல்லுகிறாரு, நேற்றைய என்னை விட இன்றைய நான். யாரு ஜெயிக்கணும்? போட்டி யாருக்கு இல்லை. மூன்றாவது கம்பேர், இதோட சேர்த்து சொல், ஒப்பீடு கிடையாது. வட்டத்தில் இருக்கிறவருக்கு யார் முதல்? நான் அன்றைக்கு பிள்ளைகளுக்கு இதை நடத்தினேன். 8 பிள்ளைகளை நிக்க வச்சேன் வட்டத்துல. யாரு இதுக்கு முதல் 1 நம்பர் யாரு? இல்ல. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில வாழ்றோம். ஒருவரு 27 வயதுக்குள்ளேயே பட்டுக்கோட்டை வேண்டியதெல்லாம் பாடி பிடிச்சிட்ட. நமது 39 வயது முடிஞ்சிட்டார். அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு சரிங்கிறாரு. தாழ்வு கூறாரு, எழுதி வச்சான். சாதி எனும் தள்ளுபடினாரு, நமக்கு தாழ்ந்தபடினாரு. ஆனா இன்றைக்கு மழைதான். அப்ப அதை கூறாதே பேசாதே. இன்றைக்கு கூறினால், சிலவற்றை கூறினால் சட்டப்படி தண்டி குற்றம்னு கூட வச்சிருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? எவனும் தாழ்ந்தவன் இல்லை, பட்டத்தில் எதுவும் உயர்ந்தவன் இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு. நமது கவியரசர் இன்று அருமையாக நம்ம ஐயா சொன்னார். கவியரசர் அவர்கள் 57 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கு. லிங்கன் எப்பொழுது பிரசிடென்ட் ஆகிறாரு? 70 வயதுக்கு மேல. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு காலம் இருக்கிறது. இப்ப 84 வயதிலும் உட்கார்ந்து முழுவதும் கேட்டு நான் திரும்ப சொல்லதான் நம்மிடமிருந்துதான் உதாரணம் சொல்றோம். ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு ஒரு காலம் இருந்தது. அன்று ஒரு நீதி சொன்ன காலம், சேர்ல உட்கார்ந்து பதவியில் இருந்து ஒரு நீதி சொன்ன காலம், இன்று உலகுக்கு நமக்கு நீதி சொல்கிற காலம். அப்ப போட்டி இல்லைங்கிறாரு அவரு, ஒப்பிடாதேங்கிறாரு. என்ன இந்த இதுல இது ஒரு முடிவில்லாத விளையாட்டு இந்த வாழ்க்கைங்கிறது. இதுல அடுத்தவனையெல்லாம் குறை சொல்லாத, ஒப்பிடாத. அவன் வாழ்க்கையை வாழ்கிறான். அதுல அவன் எது சிறந்ததோ அதை செய்கிறான். அதை செய்ய முயல்றதுதான் நல்லது. அடுத்தவனை குறை சொல்ல வேண்டாம், குற்றம் சொல்ல வேண்டாம், குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம். மனையாளை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். யார குற்றம் சொன்னாலும் சில பேர் என்ன பண்றான், பிள்ளைகளை எல்லாம் ஒப்பிட்டு அதுகளுக்கு மனசுல வெட்கம் வருகிற மாதிரி பிள்ளைகிட்ட அடுத்த பிள்ளைய ஒப்பிட்டு நம்ம மனைவிய தன்னுடைய மனைவியை ஒப்பிட்டு பார்த்து புடுங்காதினார். உனக்குன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை வச்சுக்கிட்டு நல்லா இருப்பா அப்படிங்கறதான் நம்ம சொல்ல வர்றது. அப்ப இது யாருடைய புத்தகம்? சைமன் சினக், தி இன்ஃபைனைட் கேம். இன்ஃபினைட் கேம், அந்த கேம் முடிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத ஆரோக்கியம். என்றும் ஆரோக்கியத்துல
நல்லது வேணும், அடுத்த விளக்குற சொல்ல வேண்டாம். மூன்றாவதாக ஜான் கார்டன். முதல்ல டேல் கார்னி புத்தகம் சொன்னேன். இரண்டாவது சைமன் சினக்குடைய முடிவில்லா விளையாட்டு வாழ்க்கை சொன்னேன். மூன்றாவதாக இந்த புகார் கூறாதே விதி சொல்றார். அவருடைய புத்தகமே நோ கம்ப்ளைனிங் ரூல். புத்தகத்துக்கு பேர் என்ன? நோ கம்ப்ளைனிங் ரூல் புத்தகத்துக்கு பேர். எழுதினவர் யாரு? ஜான் கார்டன். ஜான் கார்டன் இவரு 2 உதாரணம் சொல்ல நேரம் நினைக்கிறேன். ஒன்று, போப்புன்னு ஒரு கதை மாதிரியே இப்ப நிறைய புத்தகங்கள் கொண்டு போறாங்க. அந்த கதையில போப் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம், அங்கே எல்லாரும் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தெரியலாம். அந்த நிறுவனத்துக்கு ஒரு இளமையான ஒரு மிக படித்த போப்புன்னு ஒரு அதிகாரிய சிஇஓவா போடுறாங்க. அவங்க பாக்குறாங்க, அவங்கள்ட்ட வர்றவன் பூரா குறைதான் சொல்றான். அவன் நல்லா பார்க்கல, அவன் நல்லா பார்க்க, நீ நல்லா பாக்குறியா தெரியல. எல்லாரும் அதான் சொல்றாரு. இப்ப நம்ம வள்ளுவம் புறம் கூறுகிறது போது பிறன் பழி கூறுவான் தன் பழி நானா. அதான் சொல்ற, தன் பழிய பார்க்காம சொல்லி தர்றாங்க. அதனால அந்த நிர்வாகம் கவனிக்குது. அந்த அம்மா அப்ப ஒரு ரூல் கொண்டாடுறாங்க. அதுதான் நோ கம்ப்ளைனிங் ரூல்னு கொண்டாடுறாங்க. யாரையும் குறை சொல்லக்கூடாது. யாரு எந்த குறையோட என்னட்ட வரக்கூடாது. ஏதாவது குறையோட வந்தா 2 தீர்வோட வரணும். எப்படி? யாராவது ஒருத்தன் ஒரு குறையோடு வந்து இருக்கிறத சொல்லணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நிறைய மேம்பட்டதான். நீ அவன் வேலையை பாக்குறதுக்கு நேரமா அடுத்தவன் வேலையை பார்த்து அதை குறை சொல்றதுக்கே வந்தா அது மிக மேம்பட்டதான். இதுல இரண்டாவதாக ஒரு நடைமுறை 2 மிகப்பெரிய கம்ப்யூட்டர் ஜெயின்ஸ், ஒருவன் ஆப்பிள், ஒருத்தன் மைக்ரோசாஃப்ட். இது இன்றைக்கு வேற மாதிரி. இதுல 2 மாநாட்டையும் சொல்றாரு. இந்த ஆப்பிள குறை கூறி மற்றவனை குறை கூறி இந்த குறையே சொல்றாங்களா, அதுல எல்லாம் இந்த ஓட்டை இந்த ஓட்டை. இந்த ஆப்பிள் மாநாட்டுல தன்னை மேம்படுத்திக்கிறது தான் சொல்றாங்களா. நாம் இப்படி மேம்படுவோம், அடுத்த வருஷம் இந்த ஐபேட் வரணும், இந்த வருஷம் இது வரணும் அப்படின்னு அவன் அதுல பேசுறான். அந்த நேரத்துல அந்த ஆப்பிள் முந்தியதுக்கு காரணம் தன்னை மேம்படுத்தல். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நீ பிறனை குறை சொல்றதா அவனுக்கு நேரம் பார்த்து அவனிடம் பிறரிடம் தூற்றாமல் அவனிடம் நேராக சென்று மறைவாக சென்று சொல்லுகிற விதமாக நேரம் பார்த்து, நான் சொன்னேன் நேரம் பார்த்து சொல்றது, வரிசை பார்த்து சொல்றது, இதையெல்லாம் சொன்னா அவனால கொஞ்சம் மாற முடியும். நிறைய பேர் மாறுவதற்கு தயங்குறாங்க. அவங்களுக்கு மாறுவதற்கு நேரம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து செய்யலாம், அது முக்கியம். ஆனால் அதை எல்லா இடத்திலும் தூற்ற வேண்டாம். சிறுமையை புறம் காக்கணும். புறம் கூறுதல் பொய்த்துயிர் வாழ்தல் உயிர் வாழ்தல் மாதிரி இல்லாது அப்படிலாம் சொன்ன. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? நோ கம்ப்ளைனிங் ரூல்னு கொண்டாங்க. அதுல தீர்வோடு வான்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்? நீ ஒன்னோடு ஒன்றுக்குன்னே விட்டுக்கொள். நேற்று இந்த உரை தந்தேன், இந்த உரை இவ்வளவுதான் போச்சு, இன்று இந்த உரை சிறப்பாக இருக்கும்னு சொல்லணும். கொல்லும் வகையான் முயலோனு, இயன்ற வகையிலெல்லாம் முயலோனு அப்படிங்கிறதுதான் இந்த 3வது நூலை நமக்கு சொல்லுகிறது. அப்ப புகார் கூறுதல், தாழ்வு கூறுதல், இதையெல்லாம் கூறாதே. சரியா? அப்புறம் இத விரதம் மாதிரிலாம் இருக்க சொல்றான் அவன். 24 hours ஒரு விரதம். இந்த 24 மணி நேரத்துல நான் யாரை பற்றியும் ஒரு குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கணும். இந்த தாழ்வு சொல்ல மாட்டேன், இழிவு சொல்ல மாட்டேன் அப்படின்னு விரதம் இருந்தா அந்த 24 மணி நேரம் தொடரும். இது இன்ஃபைனைட் கேம்.
வாழ்க்கை தொடரும். அது நமக்கு மேல். அப்ப நான் இந்த அறிவார்ந்த சபையில ஊராமை 3C என்கிற தலைப்புல எதையெல்லாம் நம்ம வள்ளுவத்தில் சொல்லுது, புறங்கூறாமை, பொய்கூறாமை, தாழ்வு சொல்லாமை. அப்ப எதையெல்லாம் செய்ய சொல்லுது? இனியவை குரல், நன்றி பாராட்டல், அதையெல்லாம் இப்ப செய்ய சொல்லு. அதற்கு ஒரு 3 நூல்களை சொன்னேன். ஒரு நீதிநெறி விளக்க பாடல், முக்கியமான பாடல் சொன்னேன். எல்லாரும் நம்மளை போற்றணும்னா பிறருடைய சீரெல்லாம் கூற்றி சிறுமை புறம் காத்து யார் யாருக்கும் தாழ்த்தி சொல்லன்ட்டு எல்லாருக்கும் பணிவு. அதுதான் நம்ம போட்டுக்கிற ஒரு ஆபரணம். வேற என்ன ஆபரணம் நமக்கு இன்றைக்கு தங்க வைக்கிற விலையில? அப்ப 3 நூல்கள்ல ஒண்ணு கேள் கார்னிகனுடைய புத்தகம், அதுல எல்லாரும் பாராட்டு ஏங்குறாங்க, மதிக்கணும்னு ஏங்குறாங்க. அந்த மதிப்பை கொடு, பாராட்டை கொடு. அது முதல் புத்தகம். 2வது புத்தகம் யாரு? சைமன் சினக். அவர் என்ன சொல்றாரு? சில விளையாட்டுகள் முடிஞ்சிருது, அந்த விளையாட்டுலயே எவ்வளவு நேரம் செலவழிக்கிறான். நான் நேற்று ஒரு பிள்ளை ஒரு பள்ளியில ராணிப்பேட்டை வந்திருக்கேன். ஒரு பள்ளியில திருவலத்துல ஒரு பள்ளிக்கு நான் போனேன். அந்த பள்ளியில நான் அவங்களுக்கு எல்லாம் பிடித்தமான கிரிக்கெட் டீம் என்னன்னு கேட்டேன். எல்லாம் கத்துது. RCB. இன்னொரு டீம் கேட்டா CSK பெண்கள் பள்ளி 85 +2 பள்ளி. அதை எழுத சொன்னேன். முதல்ல RCB எழுதுங்க, 2வது உங்க ஒவ்வொருத்த பேரையும் எழுத சார். அந்த பிள்ளை காட்சி பேர் சொல்லிட்டு நான் கேட்டேன், இந்த விளையாட்டு எவ்வளவு நேரம் நடக்குது? அது இது. 3வதா ஒரு பாவப்பட்ட ஜென்மம் எழுதியிருக்கியே, அல்லது மேம்பட போற ஒரு பேர் எழுச்ச, அதுதான் வெற்றி. நேற்றை விட உன்னை மேம்படுத்திக் கொள்ள அந்த 3வதாக எழுதிய உன்னுடைய பேர் இருக்கே, அதுக்கு எவ்வளவு சேரும்? உனக்கு 1440 பவன் காசுகள் இயற்கை தருது ஒவ்வொரு நாளும். அது என்ன 1440 பவன் காசுகள்? பிள்ளைகளை கேட்டா பிள்ளைகள்லாம் யோசிச்சு, அது எல்லாருக்கும் பொதுவானது, அதை பயன்படுத்து. அப்புறம் சொன்னேன், 24 மணி நேரம் இன்டு 60 நிமிடம் ஆக 1440 பவன் காசு உன் கையில் இருக்கு. அத அடுத்தவனை குறை சொல்லி வேஸ்ட் பண்ண போறியா? அடுத்தவன் பத்தி வீட்டுல புறம் பேசி வேஸ்ட் பண்ண போறியா? என்னத்தையோ சொல்லி தெரிஞ்சு இந்த போனை நோண்டி வேஸ்ட் பண்ண போறியா? உனக்கு பயன்படுத்துறேன்னு சொல்ல. இப்ப அந்த பயன்பட வாழ்தல் வாழ்க்கை, இந்த விளையாட்டு முடிவில்லாத வாழ்க்கை. இதுல ஒவ்வொரு நாளும் வெற்றி வேணும். நம்மை மேம்படுத்தல் தான் வெற்றி அப்படின்னா அந்த புத்தகத்தை முடிப்போம். 3வதாக சொன்ன புத்தகம் புறங்கூறாதேனே புத்தகம். அதாவது த நோ கம்ப்ளைனிங் ரூல் எழுதினது ஜான் கார்ட்டர். அவர் சொல்றாரு, E+R = O. E+R = O. ஈவென்ட், ஈக்கு ஈவென்ட் பிளஸ் ரெஸ்பான்ஸ் = outcome. E+R = outcome தான் முக்கியம் நமக்கு. விரைந்து தொழில் கேட்பதுதான் ஞானம், தொழில் கேட்பதுதான் நமக்கு முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ரியாக்ஷன். நான் அடிக்கடி சொல்லுகிற கதை 10-90 விதி. இதை சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்த முன்னாடி கூட சொல்லி இருக்கலாம். மனைவி காஃபிய வச்சாங்க. இவர் எழுதிக்கிட்டு இருந்தார். பையர் சொன்னாரு,
உள்ள என்ன பண்ணி கிழிக்கிற, என் கையில கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணி கிழிக்கிறிய, பெருசா எழுதி குடுக்கத்து எழுதி இருக்கலாம்ல. பையன் சொன்னான், நான் தான்மா கவனம், நான் ஏன் ஓரமா வச்சிய, நடுவுல வைக்கலாம்ல அப்படின்னா. பையன் இங்கே நரகமாயிரு. நடந்தது 10%. பையன் காஃபியை கொட்டிட்டான், அவ்வளவுதான். இத மாற்றி சொல்லி பாருங்களே. அவர் சொன்னார், அடாடா காஃபி ஆவி பறக்க இருந்தது, வாசனையா இருந்துச்சு, கேட்டு கொடகுடன்னு இருந்தது, அதை நான் குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம், என்ன பெருசா. அவங்க சொன்னாங்களாம், நான் என்னங்க பண்றேன், உங்க கையில கழுவிட்டு என்ன எழுதுறீங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு நிமிடம் உரையாடி இருக்கலாம் சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, நான் தான் கவனமா இருந்திருக்கணும்ப்பா. நாம அங்கே என்ன விளையுது, சொர்க்கம் விளைகிறது. நடந்தது 10%, ஆனால் நம்முடைய ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன்ல தான் இருக்கு. அப்ப இவரு நோ கம்பைனிங் ரூல்ங்கிற புத்தகத்துல இத சொல்றாரு, வேறு உதாரணங்கள் சொல்றாரு. அப்ப இருந்தால் ஏவனைய நேவர் கண்டம் ஒரு கிரிட்டிசைஸ், அது ஒன்று. இரண்டாவது கண்டம் ஆர் கம்ப்ளைண்ட், அது ஒன்று. இரண்டாவது நேவர் கிரிட்டிசைஸ். மூன்றாவது நேவர் கம்பேர் செய்யணும்னா நம்மோடு நம்மை, நேற்று என்னை விட நான் என்று மேம்பட்டிருக்கிறேனா என்று பாருங்கள், இன்றைய விட நாளைய நான் மேம்படுவதற்கு என்ன செய்யலாம் அப்படி என்பதை சொல்லி இவ்வளவு நேரம் புதுமையாக அருமையாக கேட்ட உங்கள் ஒவ்வொருவரை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை வேண்டி நிற்கிறேன். நன்றி நன்றி. இந்த அருமையான வாய்ப்பு நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நீதியரசர் நடராஜன் ஐயா நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையின் பொக்கிஷம் புன்னகை மன்னன் வினயதீர்த்தான் அவர்கள் கூறாமை 3C என்ற தலைப்பில் அருமையான உரை ஆற்றியிருக்கிறார்கள். குறளில் 3 கூறாமை சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதை சொல்லி அதற்கு ஏற்றாற்போல் 3 ஆங்கில நூல்களும் வெளிவந்திருக்கின்றன என்ற செய்தியையும் சொல்லி அவை எப்படி கூறப்பட்டிருக்கிறது என்பதை மிக அழகாக, தெளிவாக, அருமையாக அவர்கள் உரையாற்றினார்கள். அதுல நான் 1959-60 பியூசி என்று சொல்லக்கூடிய புகுமுக வகுப்பு படித்தேன் மதுரை தியாகராசர் கல்லூரியில். அங்கே பேராசிரியர் அன்பழகன் எங்கள் கல்லூரி விழாவிலே பேசினார். அப்போது அவர் ஒரு கருத்தை வெளியிட்டார். திருக்குறளில் சொல்லப்படாத கருத்து எதுவும் உலகில் வேறு எந்த நூலிலும் சொல்லப்படவில்லை. இதை நான் சவாலாகவே எடுத்துச் சொல்கிறேன் என்று பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் முழக்கமிட்டார்கள். அவர் கூறியது 66 வருடங்களுக்கு முன்பு. அது இன்றும் என் மனதிலே அப்படியே பசுமையாக நிலைத்து நிற்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இன்று ஐயா வினயதீர்த்தான் அவர்கள் குறளில் கூறிய அந்த கூறாமை 3 பற்றி ஆங்கில நூல்களும் சொல்லுகின்றன என்பதை ஐயா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். மிக அருமையாக இருந்தது.
இன்னொன்று, மனித சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் என்ற ஒன்று உண்டு. நான் இவரை போல் வர வேண்டும், நான் அவரை போல புகழ் பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுவது உண்டு. அதைத்தான் மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் சொன்னார், உன்னை போல உலகில் ஒருவருமே இல்லை, அதனால் அவர் போல் இவர் போல் வாழ வேண்டும் என்று நினைக்காதே, நீ நீயாகவே இரு என்று அந்த அறிஞர் சொன்னார். அதே போலத்தான் நாம் நாமாகவே இருக்க பழகி கொள்ள வேண்டும். அவர் போல வர வேண்டும், இவர் போல வளர வேண்டும் என்று ஆசைப்படுதல் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஐயா அவர்கள் விமர்சனத்தை பற்றி சொன்னார்கள். கிரிட்டிசிசம் என்பது அது ரெண்டு வகையானது. கிரிட்டிசிசம் ஒன்று ஆக்கப்பூர்வமானது, இன்னொன்று அழிவுக்கு பாதை வகுக்கக்கூடியது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் டெஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்பது வரக்கூடாத ஒன்று. நாம் அதை புறந்தள்ள வேண்டும் என்பதையும் ஐயா அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். நான் இந்த பேரவையிலே பல நாட்கள் ஐயா அவர்களை கவனித்து வருகிறேன். அப்பொழுது எனக்கு தோன்றிய ஒரு கருத்து அதுதான். இதெல்லாம் ஒருத்தருக்கு அவருடைய பெயர் இருக்கிறது அல்லவா, அது அமைய வேண்டும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயர் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஆத்திகர்கள் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் கொடுப்பினை இருக்கணும். ஐயா அவர்களுக்கு அந்த பெயரே வினை தீர்த்தான் என்று இருக்கிறது. எந்த வில்லங்கமும் சரி, பிரச்சனையும் சரி, தகராறும் சரி, எந்த கெடுதலையும் அவர் தீர்த்து வைப்பார், வினையை தீர்த்து வைப்பார், அதனால் வினை தீர்த்தான் என்று அவரது பெற்றோர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அவருக்கு பெயரை வைத்திருக்கிறார்கள். என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், நடராஜன் என்று பெயர், டான்ஸ் கிங். நான் நடனம் ஆடணுங்கிறாங்க. அது எனக்கும் அதுக்கும் பல மைல் தூரம் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். குறிப்பிட்ட நான் நடன வித்தகர். எப்படி எப்படி? நான் நடன வித்தகர். நான் நடன வித்தகர். நான் தான் நடனம் ஆடு. அது அப்படி பேர் வைக்கல உண்மையிலேயே. அவர் காலத்துக்கு நின்று ஆடுற மாதிரியான சிலை இருக்கு நடராஜன். காரணம் ஒரு செய்தியை சொல்றேன். கொள்கைக்கு நடனம் ஆடுது. ஆமா, ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு நிகழ்ச்சிய, உண்மையான நிகழ்ச்சிய. நீதிபதியா இருக்கும்போது 2000வது ஆண்டு பிறந்தது. அதை நாங்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள நீதிபதிகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடினோம். மொத்தம் மாவட்டத்தில் 47 நீதிபதிகள் இருந்தோம். 47 நீதிபதிகள் மனைவிமார்கள் பிள்ளைகளோடு ஒரே மைதானத்தில் கூடி மாலை 6 மணியிலிருந்து இரவு 2:45 வரை ஒரு நான் ஸ்டாப் ஃபன் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு கலை நிகழ்ச்சிகள், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாம் நடந்தது. இந்த 12 மணி ஆனவுடன் வான வேடிக்கையோடு அதை வரவேற்றோம். அப்பொழுது அனைத்து நீதிபதிகளும் திரைப்பட பாடலுக்கு நடனம் ஆடினார்கள். ஒரே ஒரு ஆளை தவிர நான் ஒருவன் மட்டும்தான் அதில் நடனமே ஆடாமல் இருந்தேன். மீதி 46 நீதிபதிகளும் தங்கள் மனைவிமார்களும் குழந்தைகளோடும் நடனமாடினார்கள். ஆனால் எனக்கு பெயர் நடராஜன் என்று வைத்திருக்கிறார்கள்.
அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் பேர் பொருத்தம் இருக்கணும். பெயர் பொருத்தம் இல்லாம எனக்கு வச்சுட்டாங்க. ஆனா ஐயா அவர்களுக்கு பெயர் பொருத்தமும் மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவரை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்தை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அணிவுடைய இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி. அங்க நிறுத்தணும். அல்ல மற்ற பிற. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பணிவுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல அப்படி படிச்சுட்டு மற்ற பிறன்னு படிப்பாங்க. அப்படி இல்லை. பணிவுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. பணியுடையவனாய் இன்சொல் கூறுவனாய் இருப்பதே ஒருவனுக்கு அழகினை தரும் அணிகலம் ஆகும். உடம்பில் அணியும் மற்ற அணிகலங்கள் அழகினை தாரா என்கிற திருக்குறளுக்கு மிகவும் பொருத்தமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய 40,000 பிள்ளைகளுக்கு, இதுவரை 40,000 பிள்ளைகளுக்கு அந்த தன்முனைப்பு பயிற்சியை அளித்திருக்கிற, போற்றுவதற்கும் மரியாதைக்கும் உரிய, பெயரிலேயே வினையை தீர்த்து எல்லாருக்கும் வினை தீர்த்தானாக விளங்குகின்ற வினை தீர்த்தார் ஐயா தான். ஐயாவே சொல்லிட்டு பிறகு அந்த தீர்ப்புக்கு அப்பீல்லாம் போடவே முடியாது. அதனால நானும் அதை வழிமொழிந்து ஏற்றுக்கொண்டு, ஐயா அவர்கள் ஒரு ஆபத்தாண்டவன் தான் சொல்லுவேன். நானே தான் கூப்பிட்டு, ஐயா இன்னைக்கு பேசுறீங்களா அப்படின்னு. சரி ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன்னாரு. பார்க்காம சொல்லுங்க, நீ தான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சில நேரங்களில் நான் 15 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே தேதியை வச்சிருக்கிறவங்களுக்கு உடம்புநிலை சரியில்லை, இல்லை ஏதாவது அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா வாழ்க்கை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. திடீர்னு அவங்களால ஆஸ்பத்திரி போயிடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலை காரணமாக வர முடியாமல் போயிடும்போது நான் அதை நிறைவு செய்வதற்கு நிறைய பேச்சாளர்களை கைவசம் வச்சிருக்கும் போது உடனே அவங்களை கூப்பிட்டு பேச வச்சிருவோம். இதனாலதான் இந்த இயக்கம் தவறில்லாமல் தடை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அவர்களும் அந்த ஒரு மாதத்துல ஒரு தடவை தான் பேசுவாங்க, 2 தடவை பேச மாட்டாங்க, ஒரு தடவை தான். அப்படி இன்னைக்கு என்ன பண்ணாரு ஐயா அவர்கள், கூறாமை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாரு. என்ன கூறாமை சீன் கொடுத்துருக்காரு என்னன்னு பார்த்தா, அப்புறம்தான் அங்கிருந்து அள்ளி விடுறாரு. திருவள்ளுவர் என்ன பண்ணுவாரு, அதிகாரத்தின் பெயர்களையே பெரும்பான்மையற்று எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரை போட்டு என்ன பண்ணுவாரு, ஆமை, உடமை, உடமையில 10, ஆமையில எத்தனைன்றதை நீங்களே யோசனை பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது கல்லாமை, வெக்காமை, நிலையாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, கல்லாமை, அவையஞ்சாமை, பெரியாரை படையாமை, கல்லுண்ணாமை, பிரிவாற்றாமை, அழுக்காராமை, புறங்கூறாமை என்ற பெயர்களிலே அதிகாரங்களை வைத்திருப்பார். இதுல கூறாமைன்ற ஒரே ஒரு சொல்லு எடுத்துக்கிட்டு ஐயா அவர்கள் மிக அற்புதமாக, எப்படி கூறாமை பேசாமே இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி சொல்லும் போது நல்ல சொற்களை சொல்லாம நீங்க வேற ஏன்னா சொல்லி புறங்கூறாமை எல்லாம் பண்ணீங்கன்னா, பொய் சொன்னீங்கன்னா எப்படி இருக்குன்றதெல்லாம் அருமையான ஒரு உரையாக 1/2 மணி நேரம் மாற்றி அமைந்திருக்கிறார். 1/2 மணி நேரத்துக்கு மேலுமே போச்சு. ஒருவர் சொல்லாமலேயே அவருடைய முகத்தை அறிந்து கொள்ளுதல், பிறர் கூறாமை எழுத்து சொல்லாமை ஆகிய பொருட்களில் திருவள்ளுவர் பல குறள்பாக்களை ஆட்டியிருக்கிறார். இதுதான் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாணி வைய கனியன் அப்படின்னு சொல்லி ஒரு குறள்ல 701 ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் பகுதியில் கூறாமை என்ற புறங்கூறாமை, குற்றங்கடிதல் அப்படின்ற ஒரு குற்றங்கூறாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை வச்சிருப்பார். இதுல பிறர் குற்றத்தில் நேரடியாக சுட்டி காட்டி பேசுதல் கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாசுக்கா சொல்லுங்க, நயவுரா சொல்லுங்க, நயம்பட சொல்லுங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க. நயம்பட சொல்லுதல். இந்த நயம்பட சொல்லுவதிலே வல்லவராக இருக்கிற வினைத்தீர்த்தர் ஐயா, நடராஜன் ஐயா அவர்கள்லாம் நயம்பட சொல்லுவாங்க. சொல்லிட்டு வாயார மனதார வாழ்த்தீரேன்னு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. எல்லாத்தையும் சொல்லி விட்டேன். கடைசியில உங்களை நான் மனமாற வாயார வாழ்த்துகிறேன்னு சொன்னா முடிஞ்சிட்டு எல்லாமே. அதனால கூறாமை நோக்கி சொல்றது ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிப்பின் தீதுண்டம் மண்ணும் உயிர்க்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு குறள். அதே மாதிரி இனிய உலவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு சொல்லாமலேயே அவருடைய முகத்தை அவர் என்ன கருதுகிறார், அறிகின்றவன் எப்போதும் உலகத்துக்கு ஒரு அணிகலனாக ஆவான் அப்படிங்கிறத கூறாமை நோக்கி குறிப்பிடுவான். எஞ்ஞான்று மாறாணி வையக்கணி. உலகத்துக்கு அவன் ஒரு அணிகலனியா, அவனை புடியா, அவனை வச்சுட்டு இந்த உலகத்தை வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லி மிக பிரமாதமாக வள்ளுவர் அவர்கள் இந்த குறள்களை எல்லாம் சொல்லுவார்கள். அதே மாதிரி புறங்குறாமையில அந்த குறளை எங்க உற்று போறாருன்னு பார்த்தா கரெக்டா சொல்லிட்டாரு. புறங்கூறி பொய்த்துயிர் வாதிலின் சாதல் அதங்கூறும் ஆக்கம் தருணுவான். நீ வேற எந்த அறமே செய்ய தேவையில்ல. புறங்கூறி பொய்த்துயிர் வாதிலின் சாதல். நீ செத்து போறது அறண்டா. ஆள் இல்லாதவன் பேச்சு பேசுறான் பாத்தீங்களா, அது வந்து தேவையே கிடையாது. நான் கூட அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆள் இல்லாதவன் பேச்சு பேசாத. சரி, அவர் இருந்த நேரடி பேசு. அதுக்கு இன்னும் ஆதாரம் இருக்கா, அதுக்கு குற்றம் நீ என்ன பண்ணியிருக்கிறியா, ஆதாரத்தை கேட்டுட்டே இருப்பாரு நம்ம நீதிபதி ஐயா அவர்கள். ஆதாரங்கள், இந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி நான் கூட சொல்லுவேன், ஆதாரம் இருக்கா, மந்திரி என்கிட்ட பேசினாரு, கை குலுக்கினாரு, கை வலிக்குது, அதெல்லாம் ஆதாரம் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த கூறாமை என்கிற 3 விடயங்களை சொல்லி அதுக்கு 3 முறையான ஆங்கில புத்தகங்களை காமிச்சு அதுக்கு ஒரு இணையான ஒரு கதையும் சொல்லி சிறப்பாக பேசிய வினைத்தீர்த்தன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஏணி வச்சுதான் ஏறி போறாரு. எப்பயுமே வானத்தை நோக்கி ஏறும்போது அந்த ஏணியை வச்சுதான் ஏறி போறாரு. ஆனா ரொம்ப தூரம் ஏறிடுறாரு. அதனால அது டிட்டர்மின் பண்றாரு. அதான் நான் சொல்லுவேன். நான் கூட நடுவுல ஒரு தடவை கூப்பிட்டேன், அந்த 10 தேதிக்குள்ள ஒரு தடவை போடும்போது, இல்லைங்க நான் பெங்களூர் போறேன், பெங்களூர் போய் சின்ன உபாதை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் வச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு கூப்பிட்டேன், வந்துட்டாரு. ரொம்ப அருமை. என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் பாராட்டையும் எப்பயுமே உங்களுக்கு உண்டு. கூடிய விரைவில் நாமல் வந்து 2250 நிகழ்வில் நேரடியாக சந்திப்போம் என்று சொல்லி இன்னும் 61 நாட்களே இருக்கிறது. தினமும் போடுவோம். அதை பற்றி காணொலுரை முடிந்த பிறகு நாம் பேசுவோம். அந்த அரங்கத்துக்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்தாகிவிட்டது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். திருக்குறளை படியுங்கள், திருக்குறள் வழி நடந்து பாருங்கள், வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஜானகி ஒரு நிமிஷம் இருங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய ஐயா அவர்கள் பேசிய உரை மிகவும் மனதிற்கு இனிமையாக இருந்தது, பொறுப்போடு இருந்தது. நாமளும் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது. அதிலும் கடைசியாக பேசிய அந்த குடும்பத்தில் அந்த டீ கொட்டிய கதை இருக்கு பாருங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயத்த போய் இவ்வளவு பெருசாக்கிட்டோமா அப்படின்னு தோணுன மாதிரி இருக்கும். அதை நான் ஒரு சின்னதா ஒரு கவிதை மாதிரி சொல்ல நினைக்கிறேன். காய்ந்த கட்டையை கூட தொடர்ந்து தண்ணீரில் ஊற போட்டால் அதன் எடை கூடும். சாதாரண விஷயத்தை கூட சதா நினைத்து கொண்டிருந்தால் அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றும். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கையாள பழகும் அப்படின்னு நான் என்னோட புத்தகத்துல எழுதி வச்சிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அது போல இந்த தலைப்பை பார்க்கும்போது நான் போன வாரமே பார்த்துட்டேன். அப்பப்பா ஐயா அவர்கள் அந்த தலைப்புல நகைச்சுவையா பேச போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அது போல இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு பேசின அந்த கம்பாரிசன், கிரிட்டிசிசம், குட் கிரிட்டிசிசம் அப்படின்ற 3 தலைப்புல அந்த 3C அப்படின்றதுக்கு அடையாளப்படுத்தின விதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அது போல நாம நினைக்கிறது என்னன்னா, கிரிட்டிசிசம் என்பது கூட பின்னால் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நம் முதுகு பின்னால என்ன பேசுறாங்க நாம் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தால் நாம் முன்னால் செல்ல முடியாது. இந்த வாக்கியங்கள் நமக்கு இன்று ஞாபகப்படுத்தியது.
ஐயா அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று அவர்களை வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. பேசிட்டவங்க ஒலித்தடை போடுங்க. பேசிட்டவங்க ஒலித்தடை போடுங்க. ஏன்னா பின்னாடி அது சரியா பதிவாகாது. அதனால்தான் நெய்வேலி ஞானசேகரன் ஐயா ஒலித்தடை போடுங்க, நீதியரசர் ஐயா ஒலித்தடை போடுங்க. அந்த அதிகாரம் இப்ப எனக்கு இல்லை. அதனாலதான் நானே போட்டுருவேன். வேற யாருன்னா இருந்தாங்கன்னா போட்டுருங்க. நீயும் அடிக்கடி சொல்லிட்டு உடனே ஒலித்தடை போட்டுருமா ஷாலினி? அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு எம்எல் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி ஷாலினி. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட உரை எல்லாருமே நீங்க சொல்லிட்டீங்க. அது நம்ம சொல்ல வேண்டியதில் அவ்வளவு ஒரு சிறப்பா இருந்தது. உங்களோட உரையிலோட கருத்துக்களை வாழ்க்கையில நம்ம ஏற்று அதன்படி நடந்தா நிஜமாவே ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை அமையறதுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அதுல இருக்கிறத அப்படியே ஏற்று நாங்க வாழ்க்கையில பயன்படுத்துவோன்றத உங்களுக்கு நான் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ராமமூர்த்தி ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். ஐயா பேசலாமா? பேசலாமா? கேக்குதுங்களா? கேக்குது. நன்றி நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக அருமையான உரை. கேட்கும் பொழுது எங்க பயிற்சி மையத்துல நீங்க பேசுற மாதிரியே நான் உணர்ந்தேன். காரணம் என்னன்னாக்க, சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களாக நான் சுட்டி காட்டக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது. ஏன் திட்டக்கூடாது? முக்கியமாக பெற்றோர்கள் மாணவர்கள் திட்டக்கூடாது. ஏன் திட்டக்கூடாது? பிள்ளைங்களை திட்டக்கூடாது அப்படின்னாக்கா, படிச்சுட்டு போவாங்க. தேர்வு சமயத்துல கேட்டா கூட பதில் விடுவாங்க காலையில. ஆனா தேர்வு எழுதும் பொழுது குறியீடுகளை போட்டுட்டு எழுதும்போது மறந்துடுவாங்க. சொல்றாங்க தேர்வு சமயத்துல பதில் எழுதும் பொழுது மறந்துடுறாங்க. ஏன் மறந்தது அப்படின்னாக்கா, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மற்றவர்கள் சொல்லப்பட்ட திட்டு சொல்லும்போது உறக்க பேசுங்க. சரியா கேட்கல. உறக்க பேசுங்க. கேக்குதுங்க ஐயா. படிச்சுட்டு போவாங்க. அடுத்து வரக்கூடிய சொற்கள் அனைத்துமே எதிர்மறையான சொற்கள் தான். அப்ப நம்ம சொல்லக்கூடிய சொற்களுக்கு வழிவகையும் அதெல்லாம் அந்த இடத்துல மறந்துடுறாங்க. அதனால யாரையும் திட்டக்கூடாது. அதை விட வாழ்க்கை பேசுவாங்க. சரியா படிக்க மாட்டேங்கிறத விட நல்லா அறிவுறாங்க. இப்படி சொல்லுங்க, அவங்க படிக்கல, அவங்க போய்ட்டு செல்போன் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா கூட இப்படி கவலைக்காக இல்லை. நல்லா படிக்கிற பையன் சொல்லுவாங்க. சரியா கேட்கலையா? சரியா கேட்கலன்னு சொல்றாங்க. வகுப்பு சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப பேசலாமா? கேக்குதுங்களா? இப்பதான் நல்லா இருக்கு.
நன்றி நன்றி நன்றிங்க. அதாவது எங்க பயிற்சி மையத்துல நீங்களே உரையாற்றுற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோற்றம் இருந்தது. காரணம் என்னன்னாக்கா, நாங்க அந்த பயிற்சி மையத்துல மாணவர்கள் சொல்லக்கூடிய 3 விஷயம்: யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரும் புறம் பேசக்கூடாது. அதோடு நீங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அனைத்துமே நேர்மறையா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். எதுக்கு பாசிட்டிவா இருக்கணும், ஏன் நெகட்டிவ் பேசக்கூடாது? நீங்க பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னாக்க அடுத்தடுத்து வரக்கூடிய சொற்கள் அனைத்துமே அதை தொடர்ந்து பாசிட்டிவா தான் வரும். நீங்க நெகட்டிவா பேச ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வர சொற்கள் எல்லாம் நெகட்டிவா தான் வரும். அப்போ ஒருத்தரை வாழ்த்து பேசும் பொழுது அந்த வாழ்த்து பேசக்கூடிய சொற்களோடு தொடர்ந்து வரும் பொழுது அது என்ன ஆகுனாக்கா அவருடைய மனதில் போய் பதியும். அவன் சொல்ற பேச்சே கேட்கல அப்படின்னு சொன்னா கூட, அவன் எப்போ பார்த்தாலும் செல்போன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் கூட, நீங்க வாழ்த்தை உயர்த்திய பேசுங்க. அவனை, நீ நல்லா படிக்கிற பையன்டா, நீ தான் முதல்ல மார்க் நல்லா வாங்குற, அடுத்தடுத்து நல்லா மார்க் வாங்குற பாரு அப்படின்னு சொல்ல சொல்ல அடுத்த தடவை நம்ம எதிர்பார்க்கறத சிறப்பாக வருவான். இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த பின்னூட்டங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்றோம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன். நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கணும்னு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த செய்தி. திருப்பதியில ஒரு அம்மாவுக்கு வந்து 4 பேர், அது 3 பேர் நல்லா படிக்கிறவங்க. கடைசி சரியா படிக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கனாக்கா, சிறு வயதுல இருந்து இவன் தாண்டா பெரிய ஆளா வருவாங்களே, எல்லாத்தையும் விட பெரிய ஆளா வருவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போன்று 3 பேரும் நல்லா படிச்சாங்க, பெரிய பெரிய அதிகாரிகளா வந்தாங்க. ஆனா இந்த பையன் வந்து வெல்டிங் ஷாப்ல தான் போய் வேலை செஞ்சான். அமர் ராஜான்னு சொல்லிட்டு பேட்டரி கடையில போய் எலக்ட்ரிக் ஒர்க்கை இந்த வெல்டிங் இந்த பற்ற வைக்கிற பார்த்தாங்க. கொஞ்ச நாள்ல சப்கான்ட்ராக்டர் எடுத்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் பிடிச்சி கான்ட்ராக்டரை வெளியில வச்சு இப்ப 100 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுல அவன் உயர்ந்திருக்கான். யாரும் நல்லா படிக்காத பையன். ஆனா அவங்க அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்க, நீ நல்லா படிப்ப, நீ நல்லா வருவ, எல்லாரோட நீ தானே நல்லா இருப்ப அப்படின்னு கேட்கறவங்க மற்ற எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. அவன் சொல்லும் பொழுது அந்த பையன் சரியாக படிக்க மாட்டான், ஊரை சுட்டிட்டு இருப்பான். இருந்தாலும் கூட அந்த பையனை வாழ்த்தையே சொல்லிட்டு இருந்தாங்க, பெருமை கூட பேசிட்டு இருந்தாங்க. அந்த பெருமையும் வாழ்த்தும் சேர சேர அவன் தன் இதுல வாழ்வில உயர்ந்து வந்து நின்னான். அதனால பெற்றோர்கள் வந்து எல்லாருமே வாழ்த்தி பேசினானாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க உரை மிக மிக அருமை. அதற்கு எடுத்துக்காட்ட இப்ப திருக்குறளையே நான் மேற்கோள் காட்டிட்டு இருக்கேன் சிலதெல்லாம். இப்ப நீங்க சொன்ன அந்த கூறாமை கூட என்னுடைய பயிற்சி வகுப்புல பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, மிக்க நன்றிங்க, வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு போய் சேரணும். முதல்ல உங்க கருத்தெல்லாம் மாணவர்கிட்ட போய் சேரணும். பாராட்டுகள் மடித்து வாழ்த்துக்கள். நன்றி, வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரம்மநாயகம் ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி சொல்லலாம். நம்முடைய அவையில நம்முடைய கலந்துரையாடல் சங்கத்துக்கு பேரவையுடைய புரவலர் சம்பத்குமார் வந்திருக்காரு, அவரையும் கூப்பிடுங்க. தங்கவேலனாரையும் கூப்பிடுங்க. இன்றைய பொழிவாளர் செட்டிநாட்டரசர் நகைச்சுவை மன்னன் ஐயா வினைதீர்த்தான் அவர்கள் 3 ஆங்கில பேராசிரியருடைய அந்த நூலிலிருந்து நமக்கு புறங்கூறாமையை பற்றி மிக எளிமையாக இனிமையாக நகைச்சுவையோடு எடுத்துரைத்தார்கள். ஐயா நீதியரசர் அதற்காக சிறப்பான முறையில் அவரை பாராட்டிட்டார். நீதிபதி சொன்னதுன்னா நம்ம அதை அதிகமாக பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பாராட்டினா முடிஞ்சு போச்சு வேலை, கலந்துராட்டு தரத்துல. காமராஜ் அதுக்கு மேலேயும் பேசிட்டார். ஒரு டன் ஐசே தூக்கி வச்சுட்டார் அப்படி மேல. எப்படி காமராஜ் யாரு பேசுறாலும் சரிதான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எப்ப பாத்தீங்க சார், ரொம்ப பிரமாதமா இருந்து பாரு. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட ரொம்ப அருமைங்கன்னு சொல்ல மாதிரி ஐயா வந்து அடிச்சுட்டார் காமராஜ். ஆனாலும் இந்த புறங்கூறாமை என்பது மிக மிக மனிதனுக்கு அவசியமான ஒன்று. தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அவருக்கு பிடித்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கமுடைமை. மனுஷனுக்கு எது வேணாலும் இல்லாம இருக்கலாம், ஒழுக்கம் இல்லாதவன் ஒண்ணுக்கு லாய்க்கலம்பார் ஐயா. அந்த மேடைதோறும் பேசுவார் ஐயா. ஒரு ஊர்ல ஒழுக்கம் இல்லாதவன் இருந்தான்னா அது சாதாரண நினைக்காதீங்க. எப்படின்னா அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடைஞ்சல், ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்னு. அப்புறம் தெருவுக்கு இடைஞ்சல், ஊருக்கு இடைஞ்சல் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து அதை ஒழுக்கமுடைமையை வந்து மிக சிறப்பாக பல முறை பேசி நான் கேட்டிருக்கிறேன். அந்த குறளுக்கு, அந்த திருக்குறள்ல ஐயாவுக்கு பிடித்த குறள் என்பது ஒழுக்கம்.
நாணயம். இந்த ரெண்டும் இல்லைன்னா ஐயாட்ட யாரும் போய் நிக்க முடியாது. நம்ம நானே மேடையில தலைமை தாங்கிட்டு இருக்கலாம், ஆனா பெரியார் என்ன செய்வாரு, அந்த கூட்டத்துல உட்கார்ந்து பேசுவார். பேசும்போது, ஆகவே தோழர்களை, இவர் இருக்காரு தலைமை தாங்குறாரு, இவரு பல வருஷமா என்கிட்ட நம்ம கொள்கை ரொம்ப தீவிரமா மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. நல்ல மனுஷங்க. ஆனா என்னமோ தெரியலீங்க, சமீப காலமா அவருடைய நடவடிக்கை பூரா நம்ம இயக்கத்துக்கும் நம்ம கொள்கைக்கும் விரோதமா இருக்கு. ஆகவே தோழர்களை, இந்த நிமிடத்துல இருந்து இவரை நம்ம கட்சியில எல்லா பொறுப்புல இருந்து விடுவிக்கிற சாதாரண மெம்பர்ல இருந்து நீக்கிட்டேன். நான் கூட்டத்தில் தலைமை தாங்கி தான் இருப்பேன். ஆனா என்ன பண்ணணும், அப்படி எழுந்திரிச்சு ஓடி போட முடியுமா? இன்னைக்கு தான் எழுந்திரிச்சு ஓடி போயிடுவான். ஆனா பெரியாற்றது முடியாது. அவரை பேசி முடிச்ச பிறகு அந்த மூத்திரப்பட்டியை தூக்கிட்டு முள்ள அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டு வழிச்செலவு கொடுத்து அதை வழி அனுப்புற வரை நான் இருந்தாகணும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒழுக்கம் நாணயம் இல்லைன்னா அவர் அந்த நிமிஷம் ஆளை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நான் 50 வருஷம் கட்சியில இருந்திருக்கலாம், ஆனா ஒழுக்கமும் நாணயமும் இல்லாத ஒரு ஆளுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவர்கிட்ட இருக்க முடியாது. அதனால திருக்குறள் என்பது மிக சிறப்பானது. அது புறங்கூறாமை இருக்கு பாருங்க, அது சாதாரணமானது அல்ல. நான் சின்ன பிள்ளையிலே அது அடி வாங்கியிருக்கேன். ஒரு 7-8 வயசுல ஒரு சகோதரிய அவங்களுடைய நடத்தை பத்தி வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பொண்ணு இல்லாத பொண்ணை பத்தி ஏமா பேசுறீங்கன்னு கேட்டேன். அவ என்ன உன் அக்காளா தங்கச்சியாடா அப்படின்னாங்க. எங்க அக்காவே தவறு செஞ்சிருந்தாங்க, எங்க அக்காவே பேசியிருந்தா கூட தப்புன்னு. என்னடா என் பொண்ணே சொன்னேன்னு படார்னு விளக்கமா இருப்பிச்சு போக அடிச்சாங்க. நான் அப்பவும் விடல, நீங்க சொன்னது தப்புதான் சொல்லி அடியை வாங்கிக்கிட்டேன். என்ன காரணம்னா, அந்த புறங்கூறாமை என்பது காரணமானது அல்ல. அவருடைய குடும்பம், அவருடைய சூழல், சந்தர்ப்பம், அவருடைய உணர்வுகள், தனிப்பட்ட மனிதனுடைய உணர்வுகளை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை நாம் நேராக கண்டிக்கலாம். ஆனால் அவர் இல்லாத போது கண்டிக்க கூடாது. அதுதான் புறங்கூறாமை. நீங்க சொன்ன புறங்கூறாமை தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜெயிஜான் மனுஷனா இருப்பான். அவன் வீட்டுல இல்லற வாழ்க்கையில ஏதாவது கோளாறு இருக்கும். அவன் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போவாங்க, தெருவுல பேசுவாங்க. ஆனா ஒரு நாளைக்கு போட்டு அடிப்பான், அடுத்த நாள் பார்த்தா 2 பேரும் சந்தோஷமா வருவாங்க. அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. பிறருடைய வாழ்க்கையில, பிறருடைய நடவடிக்கையில நம்ம புறங்கூறுவதோ பின் பேசுவதோ தவறானது. அதற்காக நீங்கள் இன்றைக்கு சிறப்பான ஒரு தலைப்புல 3 மேல்நாட்டு அறிஞர் பெருமக்களுடைய நூல்ல இருந்து சிறப்பா சொன்னீங்க. உங்களுடைய உரையை கேட்க தான் நாங்க வந்தோம். மிக சிறப்பானது. நம்ம காமராஜ் ஐயா நீதியரசர் சொன்னது போல மாதம் ஒரு முறை ஒவ்வொரு தலைப்புல நீங்க எங்களுக்கு நகைச்சுவையோடு பாடம் எடுக்க வேண்டும் என பணிவோடு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. தொடரட்டும் நம்முடைய கலந்துரையாடல் குடும்பத்தில் அறிஞர் பெருமக்களுடைய கருத்துக்கள். அப்ப சம்பத்குமாரை கூப்பிடுமா? நம்ம கலந்துரையாடல் தளத்துடைய புரவலர் ஈகை அரசர் சம்பத்குமார், அதே போலவே நம்ம தங்கவேலனார், இவங்கெல்லாம் பெருமநாயகங்களாம் கூப்பிடுமா? நன்றி அழைத்ததற்கு. நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு சம்பத்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக பேசுங்க தம்பி சம்பத்குமார், பேசுங்க. வணக்கம் 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 ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பு அழைப்பாளர் வினய் தீர்த்தான் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு வணக்கம். நீதிபதி ஐயா நடராசர் ஐயா உட்பட அவையில் இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வினய் தீர்த்தான் ஐயாவை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா, அவர் நம்ம மலையிலெல்லாம் சொனன்னு சொல்லுவாங்க, அது ஊர் சைட்ல சொல்லுவாங்க. நீரூற்று மழை பெஞ்சு முடிஞ்சிடும், 6 மாசம் கழிச்சும் அதுல இருந்து தண்ணி வந்துன்னு இருக்கும். நம்ம தாகத்துக்கு அந்த மலை ஏறுறவங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு ரொம்ப இருக்கும். மழை இருக்காது, எதுவும் இருக்காது, ஆனா அந்த இடத்துல தண்ணி வந்துக்கினே இருக்கும், ஊற்று வந்துனே இருக்கும். நம்ம அந்த மலையில ஏறணும்னாலும் இல்ல ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க எதுக்கு அந்த பக்கம் போறோமோ நம்ம தண்ணியை குடிச்சு நம்ம அது நன்மையை கொடுக்கும். அது மாதிரி ஐயா எப்படின்னா ஒரு கல்வி ஊற்று. அவரு என்ன சப்ஜெக்ட் நீங்க என்ன இது தலைப்புல கொடுத்தீங்கனாலும் அதை ஒரு இன்முகத்தோட அவ்வளோ சிறப்பா அதுல ஒரு ஆர்வத்தோட அது குழந்தைங்களுக்கு செய்யணும், சேரணும். பெரியவங்களுக்கு யாரு கேட்டாலும் அவங்களுக்காக தான். ஐயா சொன்னார், அவர் சிரிச்ச முகத்தோடன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு நீரூற்று, கல்வி நீரூற்று. எங்க வாய்ப்பு இப்ப கூட முடிச்சுட்டு அடுத்த 5 நிமிடம் ஐயா ஒரு நிகழ்ச்சியில நீங்க பேசணும் அப்படின்னு ஏதோ வரங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாரு. அது அவருக்கே உண்டான, அது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம குழுவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் ஐயா. நான் அப்படிதான் அவரை நான் பாக்குறேன். அவருக்கு எவ்வளவு கல்லூரி
எங்கெங்கயோ போய் பேசாது. ஆனா நம்ம குழுவுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, ஐயா நான் அங்க இருக்கு அங்க போறேன் அப்படின்னு சொல்ற அந்த இதே இருக்காது. நம்ம குழுல ஆர்வத்தோட வந்து பேசி, ஏன்னா அவ்வளோ தாகம் இருக்கு. தாகனா அவ்வளோ செய்யணும், நம்மளுடைய சேவைகள் வந்து மக்களை போய் சென்று அடையும், அதனால ஏதாவது ஒரு பயன் இருக்கு, ஒரு குழந்தைகளுக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு பயன் இருக்கு அப்படின்றதுல ரொம்ப உறுதியான மனம் இருக்கிறதுனால அதை அவ்வளோ மனம் உவந்து செய்யறாரு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியை கேட்கறதுக்கே நம்ம நேரம் ஒதுக்கணும், நேரம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்றோம். அது பேசணும்னா எவ்வளவு தகவலை சேகரிக்கணும், அதுதான் உண்மை. இருக்கிற தகவலை பத்தி பேசிட்டு போறது வேற, ஆனா அவ்வளவு தகவலை சேகரிச்சு உண்மையோகத்தோட பேசி அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அவங்க சொல்ற அந்த அவங்களுக்கு சொல்ற அந்த இதையும் கேட்டுட்டு கேட்கிற அது வந்து ஐயா வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே கலந்துரையாடல இருக்கேன். ஐயா வந்து நம்ம கலந்துரையாடலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம், அது தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச பொக்கிஷம் கூட தான் ஐயா. அவர் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்ல, நிறைய இதுல, கல்லூரியில நிறைய மக்கள், குழந்தைகள், இளைஞர்கள் இவங்க இருக்கிற இடத்துல நிறைய பேசினார்னா இன்னும் நிறைய அவருக்கு இன்னும் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரணும். அது ஐயா மாதிரி, நீதிபதி ஐயா மாதிரி, நம்ம காமராஜ் ஐயா மாதிரி இருக்கவங்க வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்து வாய்ப்பை கொடுக்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து அவருக்கு இன்னும் மனசு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த நம்ம ஐயா சொன்னாரு, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கணும்னு சொல்றோம். பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குறோமோ இல்லையோ, நெகட்டிவ் வைப்பை கொடுக்க கூடாதுன்றதை நான் யோசிப்பேன். ஒரு விஷயம் சரியா செய்யல, ஒரு எடுக்கல, ஏதோ அந்த விஷயம் அவங்களுக்கு எதுனாலும் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாம அதை இருந்தாவே போதும். அவங்கள வந்து உன்னால முடியாது அப்படின்னு சொல்லாம இருந்தாவே போதும் சொல்றவங்க. அதை கடந்து போயிட்டோம்னாவே, நம்ம கோபம் ஆகிறோம் எது ஆகிறோம் அவங்களால முடியலனா கூட உன்னால இது முடியாது அப்படின்னு சொல்லலாம் கூட, அம்மா அடுத்த முறை முயற்சி செய்யுமா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் சிறப்பா இருக்கும். ஸோ பாசிட்டிவா ஒரு சிலரால பேசுறது ரொம்ப சிரமம், அது நான் பார்த்துருக்கேன். பாசிட்டிவ் வைப்ல பேசுறது வந்து ரொம்ப சிரமம். உன்னால முடியும் முடியும், எப்படி நான் அவங்களால முடியவே முடியாது, நான் எப்படி முடியும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க முடியாது நீங்க சொல்லாவே இருந்தாவே அது வந்து பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்றத நான் உறுதியா நம்புறேன். நன்றிங்க ஐயா, வணக்கங்க ஐயா, வாய்ப்புக்கு எல்லாரும் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரம்மநாயகம் ஐயா. நன்றி சாலினி. இன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நலவேணும் பயக்குமானால் திருத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்கள் எண்ணற்ற செய்திகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. 40,000 மாணவர்கள் என்பது ஒரு சாதாரண செய்தி அல்ல. 40,000 மாணவர்களுக்கு எழுச்சி ஊட்டி, தன்முனைப்பு ஊட்டிய அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர்தம் பணி தொடரவும் கலந்துரையாடுவோம் பேரவை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஷாலினி. இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பெயரிலேயே இருக்கிறது, நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்துடும். அவர் பேசுகிற பேச்சிலே நம்ம வினைகள் எல்லாம் தீர்ந்துடும் கண்டிப்பா. அடுத்தது அவர் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கூறாமை அப்படிங்கிறத எடுத்துட்டாரு. அதாவது வள்ளுவன் வாக்கு கூறாமை, அந்த வள்ளுவரோட இதை வச்சு 3C அந்த இது ஆங்கில சொற்களை இது பண்ணி அழகாக ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்தது அருமையாக இருந்தது. அதாவது பொய் கூறாமை, புறங்கூறாமை, தீயரோட கூறாமை, இதெல்லாம் நம்ம வள்ளுவர் சொன்னது தான். அதை எடுத்து அழகாக சொன்னாங்க. தேடுதல் இன்றைய காலத்தில் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் கூகுளில் போய் அதை தேடி இதை தேடி என்னெல்லாமோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க.
ஆனா எனக்கு தான் அதெல்லாம் தெரியல. நீங்க இந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட இருந்து நான் வந்து விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கிறேன். தேடாததை தேடி போனால் கிடைக்கும் அப்படின்னாரு. ஆமா, வாஸ்தவம் தான். அப்புறம் மறவாததை செய்தால் உலகம் புகழும். எதுவும் மறக்கக்கூடாது. அதாவது விடாமல் பிறரை புகழ வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த கண்டம் பாக்கம், அதை வந்து கண்டம்ங்கிறது நல்லதை வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு. அப்புறம் குழந்தைகளோட ஒப்பிடக்கூடாது. மற்ற குழந்தைகளை ஒப்பிட்டாக்க நிச்சயமா வந்து அந்த குழந்தைகளுக்கு மனசு வேறுபடும், அதாவது வருத்தம் ஏற்படும். அதனால நம்ம வந்து அந்த குழந்தைகளை வந்து நல்லபடியா நம்ம வளர்க்கணும். ஆசிரியர்களாட்டும் பெற்றோர்களாட்டும் அவங்களுடைய கடமை. அதாவது சிறுமையை வந்து காக்க முயற்சிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்பம் கிடைக்கும் எதுலன்னாக்கா பிறருக்கு உதவி செய்யும்போது இன்பம் கிடைக்கும். எதற்கு பிறகு வேண்டும் சொல்ல வேண்டும்ங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறம் ஒரு கதை இது சொன்னார். இவர் வந்து ஒரு பெண்கள்கிட்ட வந்து கேட்டார், கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க, என்ன படிக்கிறாங்க, இந்த ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக கேட்கும்போது அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பதில் சொல்கிறாங்க. அந்த இது ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. எந்த கேள்வியை எப்போ கேட்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்தது வந்து புறங்கூறாமை பற்றி. புறங்கூறுதல் வந்து எப்போவுமே தவறு தான். பிரத்தியாரை பற்றி இவங்க அப்படி அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. அது வந்து வள்ளுவர் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நண்பன் வந்து தவறு செஞ்சாக்க நிச்சயமா நம்ம இடித்து உரைக்கணும், அவனுக்கு எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி இது தவறுடா, இது பின் செய்யணும். ரொம்ப இதுவாக பேசக்கூடாது, ரொம்ப இகழ்ச்சியாகவும் பேசக்கூடாது, ரொம்ப அதாவது உச்ச இதுலேயும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி அதை அளந்து விமர்சனம் எப்படி பார்த்து பேசணுங்கிறத சொன்னார். அதுக்கடுத்து தேவையில்லாததெல்லாம் கேட்கக்கூடாது, பேசவும் கூடாதுங்கிறத சொன்னாங்க. அப்புறம் அந்த வணக்கம், நன்றி கூறுதல், இதெல்லாம் ஒரு நல்ல பண்பாடு. பெரியவங்களை பார்த்தா வணக்கம்னு சொல்லணும். அப்புறம் எது செஞ்சாலும் அவங்க திருப்பி அவங்க நமக்கு செஞ்சாங்கன்னா நன்றி கூறுறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் முதல்ல. அப்புறம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. அதாவது எப்படி இல்லாமல் வாழ்க்கை நடத்துறாங்க. ஆனால் அடுத்தவர் வாழ்க்கை வந்து குறை சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக நடத்துகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அந்த பெரிய நிறுவனத்தில் ஒரு படித்த இளைஞர் வந்து சிஇஓ சேர்ந்து அவர் அதெல்லாம் போது யாரையும் குறை சொல்லக்கூடாதுங்கிறது அந்த சொன்ன அந்த இது ரொம்ப அருமையாக இருந்தது. கம்ப்யூட்டர் கண்டுபிடித்த இளைஞர்களை பற்றியும் அழகாக சொன்னாங்க. அப்புறம் நன்றி பாராட்டல் வந்து மிகவும் முக்கியம். அதாவது கணவன் மனைவி அந்த இது வந்து சிரிப்பாக இருந்தது. அதாவது கணவன் மனைவி அம்மா அது காப்பி போட்ட சொல்ல படிச்சுட்டே இருக்காரு, இந்த அம்மா வச்சுட்டு போயிடுறாங்க, இந்த பையன் வந்து கொட்டிடுறான். அப்புறம் எங்கே காப்பின்றது உண்மையை சொல்கிறான் அந்த பையன். அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஐயா அவர்கள் ஒவ்வொன்றையும் பேசும் ரொம்ப ஐயாவோட அறிவுரை நமக்கு மிகவும் அவசியம். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. இந்நிகழ்வு காணலுரை. காணலுரை என்பது இந்திய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கு விடுபட்ட அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதேனும் கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் தொடர்ந்து வழங்க வருமாறு இந்திய சிறப்பழைப்பாளர் சவேத்தித்தன் ஐயா அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். முதலில் உனக்கு பாராட்டம்மா, சிறந்த எதிர்காலம் இருக்கு. பிள்ளையை முதல்ல வாழ்த்துறேன். அடுத்தது இந்த களத்துல நான் கலந்துக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் வகையும் பெருமையும் உண்டு. மிகச் சிறப்பான இதுல ஒவ்வொருத்தருடைய பின்னூட்டமும் இந்த உரைக்கு செழுமை சேர்க்கிறது. என்ன அந்த உரையாடரை ஊக்கப்படுத்து.
அவரு நான் மீண்டும் மீண்டும் முயல வேண்டும். இதற்கு அவர் ஐயா சொன்னது மாதிரி கொஞ்சம் மெனக்கெடல் உண்டு. நான் இதை முதல்ல சும்மா அந்த புறங்கூறாமையை நினைச்சேன். அப்புறம் கூறாமைன்னு கேட்ட ஒரு இடத்துல ஈர்ப்பிச்சல் அரங்குல என் மனசுல இருந்தது, எதை கூற வேண்டும் எதை கூறக்கூடாது எப்பொழுது. இது கிட்டத்தட்ட ஒரு 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 பக்கத்துல இதுக்கு நான் பார்த்திருக்கேன். அத அந்த ஒரு கொஞ்சம் ஒரு மெனக்கெட்டோம்னா அதுல ஒரு இது நான் தேடுறேன். அதாவது தேடினால் தேடாததும் கிடைக்கும்னு சொல்றேன். நம்ம தேடுகிற போது அத இங்க பகிர முடியுது. ஒரு நூலை தான் தேடி போனேன், புறங்கூறுதல்ல மிச்ச 2 நூல். அந்த நூலையும் அதனுடைய ஆசிரியரையும் நம்ம குழுவுல நான் எழுதுறேன். நீங்க அத பாருங்க. அதுல ரொம்ப நல்ல விஷயங்கள் என்ன, வாழ்க்கை முடிகிற அதாவது இன்ஃபனைட் கேம்ங்கிறாங்க, முடிவற்ற. அது என்னன்னா நம்ம ஒரு தொழில் செய்யறோம், அது போனது நம்மளுடைய ஆரோக்கியம் அப்ப இந்த முடிவற்ற இதுல நம்ம இருக்கணும்னா நம்மளோட சூழல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அப்புறம் கம்பேர் பண்றது நம்மதான். நேற்றிலிருந்து இன்று நான் மேம்படணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒவ்வொன்றும் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றையும் அவங்க உதாரணம் ஐயா ராமூர்த்தி அந்த பையன் அந்த வார்த்தைகளே சொல்லுவோங்கிறது. நடராஜர் ஐயா, சமத்குமார் ஐயா, ஐயா, நம்மளுடைய மைய நன்றிங்க ஐயா. இத்துடன் 2ஆம் பகுதி நிகழ்வடைகிறது. இந்நிகழ்வு 3ஆம் பகுதி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நிகழ்வின் ஐயா ஐயா 3ஆம் பகுதி போயிட்டோமுங்க. 3ஆம் பகுதிக்கு போமா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 250வது வெற்றி கொண்டாட்ட விழா கொச்சியில் நடக்குது. அதனுடைய அரங்கம் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதுக்கு இன்டர்நெட் இத்தனை நாள் இருக்கு நம்ம சான்றோர்கள் மக்கள் யாரெல்லாம் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா கடைசியாக நாம் பதாகை போடுவதற்கும் யார் யார் எந்த நேரத்தில் எப்படி உரையாற்றுகிறீர்கள் என்பதையெல்லாம் குறிப்பதற்கும் வசதியாக இருக்கும். அதை ஃபேமிலிகிட்ட சொல்லி யாரெல்லாம் வராங்கன்னு சேர்த்துக்கிட்டே வரலாம். அந்த தகவலோடு அந்த விடயம் முடிவடைகிறது. 3ஆம் பகுதியை முடிச்சுட்டு இணையத்தை ஐயா வினய் தீர்த்தன் ஐயா பேசி முடிக்கலைங்க ஐயா. அவர் ஏதோ இணைய பிரச்சனை வந்தது, அது முடிக்காம இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டேன். இது வரைக்கும் மகிழ்ச்சி. இணைய உங்களோட எல்லாம் இது வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கினேன், வணங்கி விடுவேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய உரைகள் எல்லாம் ஊக்கப்படுத்துறது மாதிரி இருந்தது. ஒரு ஊக்க வேண்டியது, ஒரு பாராட்ட வேண்டியது இருக்கு. அதையெல்லாம் தந்த நன்றி.
நன்றிங்க ஐயா. இத்துடன் 7ஆம் பகுதி நிறைவடைகிறது. நிகழ்வது கேட்டுச்சா? ஐயா கேட்டுச்சுங்க ஐயா. 3ஆம் பகுதி இன்றைய நிகழ்வின் 2190 இன்றைய சிறப்பழைப்பாளர் சிவனேத்திரன் ஐயா அவர்கள் கலந்திடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கலந்திடவும் பேரவையில் உரையாற்று பாடச்சான்றிதழ் பிரகடனம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழரன் கண்ணம்மாள் அவர்களுக்கும் நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்து வழங்கிய அனைத்து சார்களுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும் இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் வரடிசை வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பரடி சண்டு வந்துடும் ஷாமிலியம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மாணவம் அறிவு மனிதனை கழகி முடிந்த மனிதனாக்கவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு.